திருச்சிற்றம்பலம். மற்ற பற்றெனக்கின்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன். பெற்றலும் பிறந்தேன், இனி பிறவாத தன்மை வந்தெய்தினேன். கற்றவர் தொழுதேத்தும் சீர்கரையூரில் பாண்டி கொடுமுடி நற்றவா, உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நம சிவாயவே. சொல்லும் நான் நம சிவாயவே. சொற்றுனை வேதியன் சோதிவானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கை தோழ கற்றுனை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினோம். கற்றுனை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினோம். நற்றுணையாவது நம சிவாயவே. நற்றுணையாவது நம சிவாயவே. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஒரு வார்த்தமை நன்னெறி குய்ப்பது வேதனாங்கினோம் மெய்ப்பொருளாவது. வேதனாங்கினோம் மெய்ப்பொருளாவது. நாதன் நாமம் நம சிவாயவே. நாதன் நாமம் நம சிவாயவே. நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. நம சிவாய வாழ்க, நம சிவாய வாழ்க, நம சிவாய வாழ்க. திருச்சிற்றம்பலம். எல்லா உயிர்களுக்கும் அம்மையப்பராய் விளங்குகின்ற எம்பெருமானை வணங்கி, பாகம் பிரியாள் உடனுரை ஸ்ரீ சங்கர ராமேஸ்வரரை வணங்கி, நந்தியம்பெருமானை வணங்கி, மெய்கண்ட தேவரது திருத்தாள் போற்றி வணங்கி, குரு முதல்வர் நமச்சிவாய தேசிகரது பொற்றாள் போற்றி வணங்கி, 23வது பட்டத்திலே எழுந்தொழியிருந்து இன்றும் என்னை அன்போடு வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்ற சீர்வளர் சீர் சிவபிரகாச தேசிகரது தாளினை மனம் மொழி மெய் முக்கர்ணங்களாலும் போற்றி வணங்கி, நம்முடைய திருவாவடுதுறை ஆதீனத்திலே 24வது பட்டத்திலே எழுந்தொழியிருந்து ஞான செங்கோல் ஓச்சி வருகின்ற சீர்வளர் சீர் அம்பலவான தேசிகரது பொற்றாள் போற்றி வணங்கி, நமது வித்யா குரு கு வைத்தியநாதன் ஐயா, நமது வித்யா குருவாகவும் இயக்குனராகவும் திகழக்கூடிய திரு சா கந்தசாமி ஐயா அவர்களது பொற்றாள்கள் போற்றி வணங்கி, இந்த இறைபணியிலே என்னோடு இணைந்து பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற சிவனடியார்கள் தாள் போற்றி வணங்கி, இந்த பிறவியிலே எனக்கு தாயும் தந்தையுமாயிருந்து இன்றும் என்னை அன்போடு வழி நடத்தி சென்று கொண்டிருக்கின்ற எனதருமை பெற்றோர்களது பொற்றாள் போற்றி வணங்கி, அனைவரிலும் மேலாக இங்கே எழுந்திருக்கக்கூடிய சிவனருட் செல்வியர் சிவனருட் செல்வர்கள் அனைவரது பொற்றாள் போற்றி வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் செல்கின்றோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவாய நம. ஒரு நல்லதொரு நிகழ்வு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஸ்ரீ பாகம் பிரியாள் உடனுரை ஸ்ரீ சங்கர ராமேஸ்வரர் திருக்கோயில், அங்கே திரு கல்யாண உற்சவம். இன்று 4வது நாள். இப்படி ஒரு அரிய நிகழ்ச்சியை திறம்பட
நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற அறங்காவலர் குழு, விழா குழு அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றோம். என்னை இங்கே வரவழைத்து அடியார்களோடு இருக்கச் செய்த சிவத்திரு வைரவநாதன் ஐயா, சிவத்திரு நெல்லையப்பன் ஐயா, சிவத்திரு செந்தில் ஐயா மற்றும் நம்முடைய செல்வம் பட்டாச்சாரியார் உள்ளிட்ட அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியினுள் நுழைகின்றோம். அன்பர் பெருமக்களே, நேற்று ஒரு நல்லதொரு நிகழ்வு, அஞ்சல் எண்ணாய் என்பது நேற்று நமக்கு நடைபெற்ற அந்த நிகழ்வு. பெருமானே, நீ அஞ்சாதே என்று நீ என்னை சொல்ல மாட்டாயா என்று பெருமானிடம் விண்ணப்பிக்க வேண்டும் என்று நேற்று பார்த்தோம். இந்த விழா குழுவினர் நன்கு யோசித்து இந்த தலைப்புகளை தந்திருக்கிறார்கள். நேற்று தந்தது அஞ்சல் எண்ணாய். எப்பொழுது பெருமான் என்னை பார்த்து நீ அஞ்சாதே என்று சொல்லுவார்? அப்படிப்பட்ட அவரது அருளை நான் பெற வேண்டுமானால் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அதுதான் இன்றைய நிகழ்வு. நேற்றைய நிகழ்வினுடைய தொடர்ச்சி தான் இன்றைய நிகழ்வு. இன்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சி தான் நாளைய நிகழ்வு. அஞ்சல் எண்ணாய் என்று பெருமான் நம்மை பார்த்து சொல்ல வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு என்ன வழி? அதற்கு என்ன சாதனம்? What is the way and means? What are the ways and means? What are the techniques? அதை பற்றி இன்று நாம் காண இருக்கின்றோம். அந்த வழியில் சென்றால், அந்த சாதனத்தை பயன்படுத்தினால் அது என்னை எங்கே அழைத்து செல்லும், எந்த நிலைக்கு அழைத்து செல்லும் என்பதை நாளை காண இருக்கின்றோம். சரி, ரொம்பவே இன்றைய நிகழ்ச்சிக்கு அறிமுகம் கொடுத்துட்டீங்க. அஞ்சல் எண்ணாய் என்று பெருமான் என்னை பார்த்து சொல்ல வேண்டுமானால் நான் எதை பயன்படுத்த வேண்டும், எந்த வழி எனக்கு இருக்கிறது, எந்த சாதனம் இருக்கிறது, அதுதான் இன்று நாம் சிந்திக்க இருக்கின்ற கருத்து. அஞ்செழுத்து புனை, இதுதான் இன்று நாம் சிந்திக்க இருக்கின்ற கருத்து. அஞ்செழுத்து புனை. புனை என்றால் தெப்பம், பரிசல், படகு, போட், அதுதான் புனை. அஞ்செழுத்து என்பது ஒரு படகு, அது ஒரு தெப்பம். அது எப்பொழுது எனக்கு தேவைப்படும், அது என்னை எங்கே அழைத்து செல்லும், இதை பற்றியெல்லாம் தான் இன்று நாம் காண இருக்கின்றோம். இந்த அஞ்செழுத்து என்பது நமக்கு எல்லோருக்கும் தெரிந்தது. ஏனென்றால் நாம் இருக்கும் இடம் திருமந்திர நகர். திருமந்திரம் என்றாலே அது ஐந்தெழுத்து மந்திரம் தான். அப்போ ஐந்தெழுத்தை பலரும் சொல்லுகிறார்கள், பலரும் சொல்லுகிறார்கள். பெரிய புராணம் நாமெல்லாம் படித்திருக்கிறோம். அதிலே திருஞான சம்பந்தர் பெருமானுக்கு நம்முடைய பெருமான் சிவபெருமான் சிவிகை கொடுப்பார், பல்லக்கு. அப்போ அந்த சிவிகையில் சம்பந்தர் ஏறுவதற்கு முன்னதாகவே என்ன செய்கிறார் சம்பந்தர்? அந்த சிவிகையை வலம் வருகிறார். அப்படி வலம் வரும் பொழுதே ஐந்தெழுத்தை ஓதியவாறே வலம் வருகிறார். அப்படி ஐந்தெழுத்தை ஓதியவாறு வலம் வந்துதான் அந்த சிவிகையில் பல்லக்கில் ஏறி அமர்கிறார். இது பெரிய புராணம் காட்டுகின்ற அரிய காட்சி. இன்னொரு நாயனார் வரலாறு, இதுவும் உங்களுக்கு தெரியும். கோவணம். நம்ம பெருமானுக்கு எத்தனையோ பேர் இருக்கு. நமக்கு தெரிஞ்ச பேரு சிவபெருமான், எம்பெருமான், நம்பெருமான், திருநீலகண்டன், இப்படி நடராஜ பெருமான், இப்படி எத்தனையோ பேர் தெரியும். ஆனா அவருக்கு ஒரு ரொம்ப அழகான பேர் வச்சிருக்காங்க, கோவண கள்வன். சிவபெருமானுக்கு பேரு கோவண கள்வன். நான் சொல்லலைங்க, சேக்கிழார் சொல்றாரு. அவருக்கு பேர் என்ன? கோவண கள்வன். ஏனென்றால் அவன் கோவணத்தை திருடினான். யாரு? நம்மால் தான், சிவபெருமான் தான் கோவணத்தையே திருடிட்டார். யாரை சொல்லுகிறோம், யாருடைய வரலாறு சொல்லுகிறோம்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அமர்நீதி நாயனார். அந்த அமர்நீதி நாயனார் வரலாறு தான் இப்ப பேசிட்டு இருக்கோம். சிவபெருமான் வந்தார்,
ஒரு கோவணத்தை அவரிடம் கொடுத்தார். இதை பத்திரமாக வையுங்கள், நான் இப்பொழுது குளிக்கச் செல்லுகிறேன், வந்து இந்த கோவணத்தை பெற்றுக்கொள்கிறேன், ரொம்ப ரொம்ப பத்திரமா வச்சிருங்க, இது ஏதோ சாதாரண கோவணமா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. அந்த கதை நேற்று கூட நம்ம சொன்னோம். அவர் எப்படி குளிச்சாரு அப்படிங்கிற அந்த கதை நேற்று நம்ம அதை விளக்கினோம். அவர் காவிரியில் குளிக்கவில்லை, அதை விடவும் புனித நீரில் குளிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். எனவே கங்கை நீரில் குளித்தாரா, தலை மீது கங்கை வைத்திருக்கிறாரே அந்த நீரில் குளித்தாரா? இல்லை இல்லை, அதை விடவும் புனித நீரில் குளிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். எனவே மழையை வருவித்து அதில் குளித்தாரா? இல்லை இல்லை, அதை விடவும் புனித நீரில் குளிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அடியார் பெருமக்களின் அன்பு மழையில் நனைந்து வந்தார் என்று சேக்கிழார் எழுதுவதாக நேற்று நாம் சிந்தித்தோம். அந்த வரலாறு தான். இப்போ சொட்ட சொட்ட நனைந்து வந்துட்டார். வந்து இப்போ அமர்நீதி நாயனார்கிட்ட என்ன கேட்கிறாரு? நான் கொடுத்த அந்த கோவணத்தை கொடுன்றாரு. கதை நமக்கு தெரியும். இவர் எங்க போய் வச்சாரோ அங்க போய் தேடுறாரு, அங்க கோவணம் இல்லை. அவருக்கு பெரிய ஒரு அதிர்ச்சி. அமர்நீதி நாயனார் எல்லா இடத்துலையும் தேடுறாரு, எங்க தேடினாலும் கோவணம் இல்லை, கிடைக்கல. அவர் போய் சிவபெருமான்கிட்ட சொல்றாரு, பெருமானே ரொம்ப பத்திரமா தான் வச்சேன், ஆனாலும் அது எங்க தேடியும் கிடைக்கல அப்படின்னு சொன்னா, நல்லா இருக்குப்பா, இதான் நீ வியாபாரம் பண்ற அழக, தராசு தட்டு பிடிச்சிக்கிட்டு வியாபாரம் பண்றியே, இதான் நீ வியாபாரம் பண்ற அழக. ஒரு பொருளை கொடுத்தா அதை பத்திரமா வச்சுக்க தெரியல, அல்லது அது பெரும் செல்வம் என்று அதை என்னிடமிருந்து களவாட பார்க்கிறாயா என்று பயமுறுத்துறாரு. உடனே அவர் பயந்து போய், பெருமானே நான் உங்களுக்கு அதற்கு பதிலாக புது கோவணம் கொடுக்குறேன், பட்டுல நெய்த கோவணம் கொடுக்குறேன், புது கோவணம்ன்றார். அதெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் கொடுத்த கோவணம் தான் எனக்கு வேணும்னு ஒத்த காலில் நின்றாரு பெருமான். அவர் எப்பயுமே ஒத்த காலில் நிற்கிறவர் தானே, இல்லை? அதான் நமக்கு தெரியுமே, நடராஜ பெருமான் ஒத்த காலில் தான் நிற்கிறாரு. அவரு ரெடியா நிற்கிறாருன்னு அர்த்தம். இன்னொரு காலை ஏன் தூக்கிட்டு இருக்காருன்னா நமக்காக தான். ஓடி இந்த காலை பிடிச்சிங்க, இதான் அருளல், ஓடி பிடிச்சிங்கன்னு சொல்றாரு. அப்படியே அவர் ஒத்த காலில் நிற்கிறாரு. இவர் என்ன பண்றேன்னு தெரியல அமர்நீதி நாயனாருக்கு. அப்புறம் கடைசியா ரொம்ப கெஞ்சுறாரு, பெருமானே தயவு செய்து நான் சொல்றத கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களோட கோவணம் இல்லை, நான் புதுசா கொடுக்குறேன். சரிப்பா, நீ இவ்வளோ தூரம் கெஞ்சுகிறாய், அதனால ஒன்று வேணா பண்ணலாம்ப்பா. என்ன பண்ற, என்கிட்ட ஒரு கோவணம் இருக்கு, அந்த கோவணத்தை நான் என்ன பண்றேன், ஒரு தராசு தட்டு எடுத்துட்டு வா, நான் ஒரு தட்டில் வைக்கிறேன், இதுக்கு இணையா நீ கோவணம் கொடுத்துட்டீங்கன்னா, இல்லது இதுக்கு இணையா நீ எதை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். இதான் என்னால் பண்ண முடியும், இதுக்கு மேலே என்னால் எந்த கன்செஷனும் கொடுக்க முடியாதுங்கிறாரு. இதுவே ரொம்ப பெரிய உதவி சுவாமி, ரொம்ப அடியேன் உங்களுக்கு எவ்வளோ கைமாறு செய்ய போறேன்னு தெரியல, ரொம்ப ரொம்ப நன்றின்னு இவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார். ஓடி போய் ஒரு 10-15 கோவணத்தை கொண்டு வந்து வச்சா தட்டு மேலே நிற்குது, அவரோட சிவபெருமான் கோவண தட்டு கீழே நிற்குது. சரி, இவர் ஓடி போய் இன்னும் இருக்கிற பட்டு துணி, அந்த துணி, இந்த துணி என்னென்னமோ கொண்டு வச்சாரு, அசைய கூட இல்லை. அப்புறம் பெருமான்கிட்ட ரொம்ப கெஞ்சி கூத்தாடி போய் வீட்டில் இருக்கிற அந்த பித்தளை பாத்திரம், அந்த பாத்திரம் இதெல்லாம் கொண்டு வைக்கிறாரு, நகர்ல. வெள்ளி பாத்திரம் வச்சாரு, இல்லை. கடைசியில் தன்பானம் கொண்டு வைக்கிறாரு, நகரவே இல்லை. எவ்வளோ பண்ணி அது இறங்குற மாதிரி தெரியல, ரெண்டும் சமமாகவில்லை. இதாங்க காட்சி. இந்த காட்சியில அமர்நீதி நாயனார் சொல்றாரு, பெருமானே என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். நல்லா கவனிங்க. ஏன்னா நேற்றைய கதையோட தொடர்ச்சி தான். நேற்று எரிபத்த நாயனார் வரலாறு பெரிய புராணத்தில் எப்படி நம்ம படிக்கணும்னு நேற்று பார்த்தோம். யானையை கொள்றது, வாகனை கொள்றதெல்லாம் ஒரு பெரிய சிறப்பு பெற்ற செய்தியா, இதெல்லாம் நீங்க பெரிய புராணத்தில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடுவீங்களா அப்படின்னு கேட்டது போல இது ஒரு நிகழ்வு. கோவணத்தை போய் மறைச்சு வச்சுட்டு அந்த கோவணத்தை கொடுத்தாதான் உண்டுன்னு அடம் பிடிக்கிறாரே, இதுவா உங்க பெருமானுடைய அரும் பெரும் செயல்? இதுக்கா நீங்க அவரை தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்க என்று இந்த காலத்து இளைஞர்கள் கேட்பார்கள். இந்த அமர்நீதி நாயனார் வரலாற்றையும் உள்ளதை உள்ளவாறு நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்ப அவர் என்ன சொல்றாரு, என்னுடையது எல்லாத்தையும் கொண்டு உங்களிடம் சமர்ப்பித்து விட்டேன். நல்லா கவனிங்க. என்னுடையது எல்லாம் என்ன வருதுன்னு உங்களுக்கு புரியுதுங்களா? எனது
எனது அப்படின்னா என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எனது என்பது ஆணவத்தின் ஒரு கூறு. அப்போ அது கொண்டு வந்து வச்சுட்டாரு, நடக்கல. ஆணவத்தின் இன்னொரு கூறு நான். அப்போ இவர் எப்போ நானையும் பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறாரோ அப்பொழுது ஆணவம் இல்லாமல் போய்விடும். அதனால இவர் என்ன பண்றாரு, அமர்நீதி நாயனார் இப்போ கடைசியா கேட்கிறாரு, பெருமானை எல்லாத்தையும் நான் தட்டில் ஏற்றிட்டேன், இனிமே என்கிட்ட அந்த தட்டில் வைக்கிறதுக்கு பொருள் இல்லை, பெருமான் நீங்கள் அனுமதி தந்தீர்கள் என்றால் நான், என்னுடைய மனைவி, என்னுடைய ஒரே மகன், 3 பேரும் நாங்கள் அந்த தராசு தட்டில் ஏறுகிறோம், பெருமானே நீங்கள் அனுமதி தர வேண்டும் என்று பெருமானிடம் விண்ணப்பிக்கிறார். பண்ணு பண்ணு, ஏதாவது பண்ணு அப்படின்னு அவர் அனுமதி கொடுக்கிறார். அப்போ அவர் சொல்றார், அமர்நீதி நாயனார் சொல்றாரு, இழைத்த அன்பினில் இறை திருநீற்று மெய் அடிமை பிழைத்திலோம் எதில். இழைத்த அன்பினில், உங்கள் மீது கொண்ட அன்பு, நாங்கள் கொண்ட அன்பில் குறை இல்லை என்றால், எங்களது அன்பு உண்மையான அன்பு என்றால், இப்பொழுது நாங்கள் அங்கே ஏறி அமர்கிறோம், தட்டு நேர் ஆகட்டும் என்று விண்ணப்பம் செய்கிறார். கடைசியா என்ன டயலாக் பேசுறாருங்கிறது பாருங்க. நாங்கள் உங்கள் மீது வைத்த அன்பு உண்மை என்றால், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான இடம். இழைத்த அன்பினில் இறை திருநீற்றுமை அடிமை பிழைத்திலோம் எனில், பெருந்துளை நேர் நிற்க, பெருந்துளை தராசு நேர் நிற்க என்று மழை தடம் பொழில் திருநல்லூர் இறைவரை வணங்கி தழைத்த அஞ்செழுத்து ஓதினார் ஏறினார் தட்டில். 5 எழுத்து ஓதியவாறே தட்டில் ஏறி உட்கார்றாங்க 3 பேரும். இப்போ தராசு தட்டு சமமானது, தராசு தட்டு சமமானது. பிறகு அந்த தராசு தட்டிலேயே அவர்கள் வீடு பேர் அடைகிறார்கள். அது எப்படி பாருங்க, கடவுள் காட்சி கொடுத்து, இடம காட்சி கொடுத்து அந்த தராசு தட்டிலேயே அவரு வீடு பேர் அருளுகிறார். இது வரலாறு. இது எதுக்கு இங்க இவ்வளவு தூரம் சொல்றோம் அப்படின்னா, எவ்வளவு ஒரு இக்கட்டான நிலையில் அவர்கள் எதை ஆயுதமாக கொள்ளுகிறார்கள் என்று பாருங்கள். மிகப்பெரிய சங்கடம். இந்த சங்கடம் தீர வேண்டுமானால், பெருமானே உன் அஞ்செழுத்தை ஓதுகிறேன், நீ எனக்கு அருள் புரிவாயாக என்று 5 எழுத்து ஓதி அந்த தராசு தட்டில் ஏறி அமர்கிறார். இதாங்க வரலாறு. அப்போ திருஞான சம்பந்தர் சிவிகையில் ஏறுவதற்கு முன்னால் 5 எழுத்து ஓதி ஏறுகிறார். அமர்நீதி நாயனார் தராசு தட்டில் ஏறி அமர்வதற்கு முன்னால் 5 எழுத்து ஓதுகிறார். இப்படி பலரும் 5 எழுத்து ஓதுகிறார்கள். ஏன் எல்லாம் நல்லா இருக்கு, இந்த கதையெல்லாம் பரவாயில்ல. இந்த தராசு தட்டு அது எதுக்கு கோவணத்தை போய் கேட்டு, கோவணத்தை ஒரு தட்டில் வச்சுட்டு இங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து வைங்கன்னு ஒரு காட்சி, ஒரு நாடகம் நடத்துறாரு. கடவுள் ஏன் இதை நடத்துகிறார்? இதன் மூலம் அவர் என்ன சொல்ல வருகிறார்? இது நாம புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. இங்க நாம கவனிக்க வேண்டியது என்ன என்றால், எது சிவம்? சிவத்தை வரையறை செய்யுங்கள், சிவத்தை டிஃபைன் பண்ணுங்கன்னு கேட்டா ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, அன்பே சிவம் என்று சொல்லுவார்கள். ஒரு சிலர் அறிவே சிவம் என்று சொல்லுவார்கள். சிவபெருமான் ஞான பண்டிதன். ஞானம் பெற்றவர்கள் தான் சிவனை உணர முடியும், அடைய முடியும். அப்போ பெருமான் ஞானமே வடிவினாய் இருக்கிறான் என்று ஒரு சிலர் சொல்லுகிறார்கள். வேறு சிலர் என்ன சொல்லுகிறார்கள், சிவபெருமான் அன்பே வடிவினன், அன்பே சிவம் என்று சொல்லுகிறார்கள். இந்த இரண்டுனுள் எது சரி? அன்பே சிவம் என்பது சரியா, அறிவே சிவம் என்பது சரியா? உண்மையில் இதற்கான பதில் என்ன? இது ரொம்ப ஒரு அருமையான கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் தேடி முயற்சி பண்ணி பார்த்தேன். திருவாசகம்
எப்படிப்பட்ட நூல்னு நமக்கு தெரியும். அழுது அழுது அன்பால் உருகி உருகி பெருமானை அடைந்தவர் மாணிக்க வாசகர். சரி, அவர் என்னதான் கடைசியா முடிந்த முடிவாக முத்தாய்ப்பாக அவர் என்னதான் சொல்றாரு என்று திருவாசகத்தை தேடிய பொழுது உங்களுக்கு தெரிந்த பாடல் தான் அந்த அச்சோபதிகம். அதுல முத்தி நெறி அறியாத என்ற அந்த பாடல், முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்கின்றேன், முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை, பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம், சித்தமலம் அருவித்து சித்தமலம் அருவித்து சிவம் ஆக்கியனை ஆண்ட அத்தன் அருளியவாறு, அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. மாணிக்கவாசகருடைய பாடல் சிவம் ஆக்கினாய் என்று சொல்லுகிறார். சிவம் ஆக்குவதற்கு முன்னாடி என்ன பண்றாரு? சித்த மலத்தை அறுக்கிறார். சித்த மலம் என்பது அறிவினுடைய மலம். சித்து என்றால் அறிவு, அறிவினுடைய மலம் என்றால் அறிவை தடுப்பது அறியாமை, ஆணவம் என்றால் அறிவை தந்து சிவமாக்குகிறார் என்று மாணிக்க வாசகரே சொல்லுகிறார். திருவாசகம் அன்பு நூல், திருவாசகம் தோத்திர நூல். தோத்திர நூல் சொல்லுகிறது அறிவு பெறுங்கள், ஞானம் பெறுங்கள், சிவம் ஆக்குவார் நம்மை என்று மாணிக்க வாசகர் சொல்லுகிறார். சரி, அன்பு நூல் இப்படி சொல்லுகிறது, அறிவு நூல் என்ன சொல்லுகிறது, ஞான நூல் என்ன சொல்லுகிறது என்று சிவஞான போதத்தை எடுத்து அதை ஆய்ந்து பார்த்தோம். சிவஞான போதத்தில் முடிந்த முடிவு 11வது நூற்பா. நிறைய பேர் 12வது நூற்பான்னு சொல்லுவாங்க. 12 நூற்பாக்கள் இருப்பது உண்மை. ஆனால் 12வது நூற்பா அணைந்தோர் தன்மை பேசுகிறதே ஒழிய ஆன்ம பயணம் 11வது நூற்பாவிலேயே முடிந்து விடுகிறது. இந்த ஆன்மா அரண்கடல் சென்றுவிடும். எப்பொழுது 11வது நூற்பாலேயே முடிஞ்சிடும். அந்த 11வது நூற்பா என்ன சொல்லுகிறது? காணும் கண்ணுக்கு காட்டும் உளம் போல காண உள்ளத்தை கண்டு காட்டலின் ஆன்மா அரண்கடல் செல்லும். எப்படி செல்லும்? அதாங்க ரொம்ப முக்கியம். உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா அன்பின் அரண்கடல் செல்லுமே. எப்பொழுது ஆன்மா அயரா அன்பு கொள்ளுகிறதோ, எப்பொழுது பெருமானிடத்தை இடைவிடாத அன்பு பெருக்குகிறதோ, அப்பொழுது இந்த ஆன்மா சிவத்தை அடைந்துவிடும், அரண்கடல் செல்லும் என்று சிவஞான போதத்திலே மெய்கண்டார் இறுதி நூற்பா, அதாவது 11வது நூற்பாவிலே சொல்லுகிறார். என்னங்க இது? அன்பு நூல் சொல்லுது அறிவின் மூலமா சிவத்தை அடையுது. ஞான நூல் சொல்லுது அன்பின் மூலமா பெருமானை அடையுங்கள் என்று சொல்லுகிறது. மறுபடியும் குழப்பம். அன்பு வழியா, அறிவு வழியா? அன்பே சிவமா, அறிவே சிவமா? இது மிகப்பெரிய கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் தருவதுதான் இந்த அமர்நீதி நாயனார் வரலாறு. ஒவ்வொரு நாயனார் வரலாற்றிலும் ஒரு உட்பொருள் இருக்கிறது, மறந்து விடாதீர்கள். இந்த அமர்நீதி நாயனார் வரலாற்றிலே என்ன உட்பொருள் என்று கேட்டால், அந்த ஒரு தட்டிலே கோவணத்தை வைக்கிறார்கள். அந்த கோவணம் என்பது நாம் நினைப்பது போன்ற கோவணம் அல்ல. கோவணம் என்பது மானத்தை காப்பது. ஒரு உயிருக்கு, ஒரு மனிதனுக்கு எது மானம், மானத்தை எது காக்கும்? யோசித்து பாருங்கள், உங்களுக்கு உண்மை தெரியும். மானத்தை காப்பது வெறும் இந்த ஆடையா? இந்த ஆடையா மானத்தை காக்கிறது? உண்மையில் நமக்கு மானத்தை காப்பது அறிவு. அறிவுதான் மானத்தை காக்கக்கூடிய கருவி. அதனால்தான் அந்த கோவணம் என்றால் என்ன என்பதற்கு மாணிக்க வாசகர் அழகான விளக்கம் தருகிறார். மாணிக்க வாசகர் அந்த கோவணம் என்றால் என்ன நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அந்த திருச்சாழல், அந்த பதிகம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அது கேள்வி பதிலாக அமைந்திருக்கும்.
ஒரு பெண் கேள்வி கேட்கிறாள், அவளுடைய தோழி அதற்கு பதில் கொடுக்கிறாள். இப்படியாக அந்த திருச்சாழல் என்ற அந்த பதிகம் அமைந்திருக்கும். அதுல ஒரு பெண் கேட்கிறாள், என்ன பண்ற, எம்பிரான்ற, எல்லாருக்கும் அவன் தான் ஈசன்ற, ஆனா அப்படிப்பட்ட பெரிய ஆளு போயும் போயும் கோவணத்தை அணிஞ்சிருக்காருன்னு சொல்றியே, இது என்னடி நியாயம், இதுல என்னதான் இருக்குதோ எனக்கு ஒன்றும் புரியலையே என்று அந்த பெண் கேட்கிறாள். என்னப்பன் எம்பிரான் எல்லாருக்கும் தான் ஈசன், துன்னம்பை கோவனமா கொள்ளுமது என்னேடி, துன்னம்பை கோவனமாய் கொள்ளும் அது என்னேடி. என்னடி இது, உங்கால பெரிய ஆளுங்கிற, என் அப்பன்ற, எம்பிரான்ற, உலகத்துல எல்லாருக்கும் ஈசன்ற, போயும் போயும் கோவனம். அப்பதான் அந்த கோவணம் என்றால் என்ன என்று அந்த தோழி பதில் தருகிறாள். மண்ணு கலை துண்ணு பொருள் மறை நான்கே வான் சரடாய் தன்னையே கோவணமாய் சாத்தினான் கான் சாழலோ என்று பதில் கொடுப்பாள். என்ன பொருள்? மறை 4 தான் கோவணம், வேதமும் ஆகமும் தான் கோவணம். வேதம் என்ற சொல் மறை, மறை என்றால் வேதம். வேதம் என்ற சொல்லுக்கே பொருள் என்ன? அந்த வேதம் என்ற சொல்லுக்கு வேர்ச்சொல் என்ன? அதை பாருங்கள். வேதத்தினுடைய வேர்ச்சொல் வித்து. வித்து என்றால் அறிவு என்பது பொருள், வித்தை. அப்போ வேதம் என்றால் அறிவு, ஞானம். அப்ப பெருமானுடைய கோவணம் என்பது நீங்களும் நானும் நினைக்கிற அந்த கோவணம் இல்லை. இது வேதம், இது ஞானம், இது அறிவு. இப்போ யோசிச்சு பாருங்க, அந்த தராசு தட்டில் ஒரு தட்டில் இருப்பது என்ன? ஒரு தட்டில் இருப்பது கோவணம் இல்லை, ஒரு தட்டில் இருப்பது ஞானம். அப்ப மற்ற தட்டில் என்ன வந்தது? மற்ற தட்டில் எதையோ வைத்தார்கள். எத்தனையோ பெரிய செல்வத்தை எல்லாம் வைத்தார் அமர்நீதி நாயனார். ஆனால் அந்த செல்வம் எல்லாம் இந்த ஞானத்திற்கு கொஞ்சம் கூட இணை இல்லை. எனவே தட்டு மேலேயே நின்றது. தங்கம், வைடூரியம், வைரம், வெள்ளி, பட்டு, என்னென்னமோ வைத்தார், தட்டு நகரவே இல்லை. அப்போ இந்த செல்வங்கள் எல்லாம் இந்த மெய் ஞானத்திற்கு கொஞ்சம் கூட ஈடு இல்லை. இதைத்தான் முதல்ல உணர்த்துறாரு. என்ன அற்புதமான வரலாறு பாருங்க. அப்ப கடைசியா எப்படிதான் அவர் கீழே இறங்குது? அந்த தட்டு எப்படி இறங்குதுன்னா, யார் ஏறி உட்கார்றா, என்ன சொல்லி ஏறி உட்காருறாங்க? அமர்நீதி நாயனார் சொல்றாரு, இழைத்த அன்பினில். என்ன சொல்லி சொல்றாரு? இழைத்த அன்பு. நாங்கள் உன் மீது கொண்ட அன்பு உண்மை எனில், நாங்கள் கொண்ட அன்பு இடையறாத அன்பு எனில், மெய் அன்பு எனில் தட்டு நேர் இருக்கட்டும் என்று சொல்லி ஏறி அமர்கிறார் என்றால் அது அன்பு. இன்னொரு தட்டு அன்பு, இந்த தட்டு அறிவு. இரண்டும் ஒன்றாகிறது. எனவே அறிவும் அன்பும் ஒன்றே, ஞானமும் அன்பும் ஒன்றே. இதை உணர்த்துவதுதான் இந்த அமர்நீதி நாயனாரின் அற்புதமான வரலாறு. ஒவ்வொரு நாயன்மார் வரலாற்றிலும் ஒரு அழகான உட்கருத்து இருக்கிறது. அதை நாம் உள்வாங்கி நாம் படித்தால்தான் பெரிய புராணத்தை நாம் முழுமையாக படித்தோம் என்று அது பொருளாகும். சரி, இது அமர்நீதி நாயனார் வரலாறு. நேற்று எரிபத்த நாயனார் வரலாறு பார்த்தோம், இன்னைக்கு அமர்நீதி நாயனார் வரலாறு. சரி, இதெல்லாம் என்ன சொல்லுது? அன்பே சிவம், அறிவே சிவம், இரண்டும் ஒன்றுதான். ஏனென்றால் அன்பும் அறிவும் ஒன்று. நீங்கள் அன்பே சிவம் என்று சொல்ல ஆசைப்பட்டால் சொல்லுங்கள், அறிவே சிவம் என்று சொல்ல ஆசைப்பட்டால் சொல்லுங்கள். அன்பும் அறிவும் ஒன்றா? நேரம் இருந்தால் பின்னாடி பதில் தருகிறேன். உலகளாவிய பதில். நேரம் இருந்தால் பின்னாடி நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ மொத்தத்தில் இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? பெரியவர்கள் எல்லாம் அஞ்செழுத்து சொல்லுகிறார்கள். இதுதான் நம்ம இதுவரைக்கும் பார்த்தோம். இந்த அஞ்செழுத்து ஒருவர் எந்த அளவுக்கு போயிட்டார்னா, இந்த அஞ்செழுத்து அவர் காதில் விழவே இல்லையா.
அதனால அவர் என்ன பண்றாரு, அப்படி இப்படி பார்த்தாரு, யாரையும் காணோம். அஞ்செழுத்து காலையிலேருந்து அவர் காது குளிர அந்த அஞ்செழுத்து அவரால் கேட்கவே முடியலையா. அப்ப சுத்தி முத்தி பார்த்தாரு, அந்த மரத்துல கிளி ஒன்று உட்கார்ந்து இருந்துச்சு. கிளியை பார்த்துட்டு கேட்குறாரு, ஏ அழகிய கிளியே, இங்க வா இங்க வா அப்படின்னு ஆசையா கூப்பிடுறாரு. கூப்பிட்டு, உனக்கு தேனும் பாலும் முறைப்படி தருகிறேன். சும்மா தரல, முறைப்படி எப்படி தரணுமோ அப்படி உனக்கு தேனு பால்லாம் தரேன். எனக்காக நீ ஒரே ஒரு உதவி பண்ணுவியா? அது கீ கீ அப்படின்ச்சு. சொல்லுங்க சொல்லுங்க, நான் பண்றேன்னு அதுக்கு அர்த்தமா. இவர் சொல்றாரு, என்னோட தோணிபுரத்து ஈசன் இருக்கான்ல, பிறை சூடி கொண்டிருக்கிறானே, அந்த பிறை சூடி அவன் பெயரை ஒரே ஒரு முறை எனக்காக நீ சொல்ல மாட்டாயா? அவன் பேரை நான் கேட்டா எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சி, காது குளிரும். காலையிலேருந்து எனக்கு அந்த வாய்ப்பே கிடைக்கல. கிளியே, நீயாவது எனக்கு இந்த உதவியை செய்யக்கூடாதா என்று ஒருவர் கேட்கிறார் என்றால், அந்த அவனது பெயர், அந்த 5 எழுத்து மந்திரம் எவ்வளவு உயர்ந்தது என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சிறையாரும் மடக்கிளியே இங்கே வா, தேனொடு பால் முறையாலே உணரத் தருவன், மொய் பவளத்தோடு தரளம் துறையாரும் கடல் தோழி புறத்து ஈசன், துளங்கும் இளம் பிறையாளன் திருநாமம் எனக்கொரு ஒரு கால் பேசாயே. இது ரொம்ப ஏங்குனது சம்பந்தர் பெருமான். எதுக்கு இதெல்லாம் இங்கே சொல்கிறோன்னா, நம்மளும் 5 எழுத்து சொல்கிறோம், நமக்கு என்னைக்காவது இப்படி ஒரு ஏக்கம் வந்திருக்கா? காலையிலேருந்து பெருமானோட பேச்சு நான் கேட்கவே இல்லையே, அவரோட அருமை பெருமைகள் காது குளிர நான் கேட்கவே இல்லையே அப்படின்னு என்னைக்காவது இந்த ஏக்கம் வந்திருக்கான்னு பாருங்க. எனவே 5 எழுத்தை பலரும் சொல்லி இருக்கிறார்கள். சரி, அவங்க சொல்லிட்டு போட்டு நான் ஏன் சொல்லணும்? அதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. அவங்கெல்லாம் சொன்னாங்க, ரைட்டு, நான் ஏன் பதில் சொல்லணும்? நான் 5 எழுத்தை சொல்லணும்னா எனக்கு என்ன கிடைக்கும், அது நீங்க பதில் சொல்லுங்க. சி, நான் ஆஃப்டர் ஆல் ஆர்டினரி ஹியூமன் பீயிங், நான் ஒரு சாதாரண மனிதன். நான் எப்பயுமே ஒரு பயன் என்னன்னு தெரியாம ஒரு காரியத்தில் இறங்க மாட்டேன். நீங்க என்ன 5 எழுத்து சொல்றீங்களா? சொல்றேன், ஆனா எனக்கு என்ன கிடைக்கும் மட்டும் நீங்க சொல்லணும். 5 எழுத்து ஒரு மந்திரம். 5 எழுத்து தான் அனைத்தும். இந்த உலகம் அனைத்தும் 5 எழுத்து. மாண்டூக்கிய உபனிஷத்துல மந்திரமே அதான். இந்த அனைத்தும் அண்ட சராசரமும் ஓங்காரம் தான், பிரணவம் தான், 5 எழுத்து தான். அது அனைத்தும் 5 எழுத்தா இருந்தா இருந்துட்டு போங்க, எனக்கு என்னங்க, அதை சொல்லுங்க. 5 எழுத்து உனக்கு அனைத்தும் தரும். அப்படியா? அனைத்தும் தருமா? எனக்கு நான் கேட்குற அந்த செல்வத்தெல்லாம் கொடுக்குமா? எனக்கு தங்கம் வேணும், பிளாட்டினம் வேணும், எனக்கு நல்ல நல்ல பங்களா வேணும், இதெல்லாம் கொடுக்குமா? கொடுக்கும். இவற்றை 5 எழுத்து கொடுக்கும். அதை விட முக்கியம், 5 எழுத்து என்பது மந்திரம். மந்திரம்ன்ற சொல்லுக்கு என்ன பொருள்னா, தன்னை காப்பது என்பது பொருள். 5 எழுத்தை யார் சொல்லுகிறார்களோ அவரை அந்த 5 எழுத்தே காக்கும். அப்படியா? சரிங்க ஐயா, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்க, சரி 5 எழுத்து சொல்ல முயற்சி பண்றேன். ஆனா நீங்க சொன்னா நான் நம்பணுமா? 5 எழுத்து இதெல்லாம் பண்ணணும்னு நீங்க சொல்றீங்க, ஒன்றும் நீங்கள் சொல்கிறதுனா ஓரளவு ஏற்றுக்கிறேன், ஆனால் நான் நம்பணுமா என்று இந்த காலத்து இளைஞர்கள் கேட்கிறார்கள். இது நான் சொல்லலை, இதெல்லாம் எல்லாம் பெரியவர்கள் சொல்லி போயிருக்கிறார்கள். நேற்று நம்ம சொன்னமே, இந்த 5 பேர் பாடாப்படுத்துறானுங்கன்னு, இந்த மெய் வாய் கண் மூக்கு செவி, இந்த 5 பேரும் பாடாப்படுத்துறானுங்கன்னு, இந்த பஞ்சபூதத்தால் ஆன இந்த உடம்புக்குள்ள இந்த 5 பொறிகளுக்கு இடையில மாட்டிக்கிட்டு இந்த உலகத்துல அங்கேயும் இங்கேயும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அறிவில்லாத நாயன் எனக்கு போய் நான் தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி காட்டிட்டேப்பா. பஞ்ச கவ்யத்துல
நீராடுறதுன்னா உனக்கு அவ்வளோ பிடிக்கும்ல பெருமானே, நீ என்ன பண்ணிட்ட, இப்போ இந்த உடம்புல ஐம்பொறிகள்ல மாட்டிக்கிட்டு முழிக்கிற எனக்கு ஒரு வழி காமிச்சிட்ட. அஞ்செழுத்தால் உய்யலாம் என்று ஒரு வழி காட்டிவிட்டாய். எனவே பெருமானே உனக்கு நன்றி 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 என்று அப்பர் பெருமான் சொல்லுகிறார். பாட்டே ரொம்ப அருமையா இருக்கும். அஞ்சினால் இயற்றப்பட்ட ஆக்கை பெற்று. அஞ்சினால் இயற்றப்பட்டன்னா பஞ்சபூதம், நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் என்று சொல்லப்படுகிற பஞ்சபூதங்களால் ஆனது இந்த உடல். அஞ்சினால் இயற்றப்பட்ட ஆக்கை பெற்று அதனுள் வாழும் அஞ்சினால் அடக்கப்பட்டு. இந்த உடம்புக்குள்ள இருக்கிற 5 பேர் யாரு? மெய் வாய் கண் மூக்கு செவி. இந்த 5 பேர் என்ன அடக்குன்னு அடக்குறானுங்க. இவங்களை மீறி என்னால ஒரு காரியமும் பண்ண முடியலையே. அப்படி அடக்கப்பட்டு இங்கு உழிதரும் ஆதனேனை. இந்த உலகத்துல அங்க இன்பம் இங்க இன்பம்னு திரியிறேன், அலையிறேன். அப்படி அலைஞ்சிட்டு இருக்கிற இந்த அறிவில்லாத நாயனை அஞ்சினால் உய்க்கும் வண்ணம் காட்டினாய். அஞ்செழுத்தால் நீ உய்யலாம் என்று அஞ்சினால் உய்க்கும் வண்ணம் காட்டினாய். அச்சம் தீர்ந்தேன் அச்சம் தீர்ந்தேன் அஞ்சினால் பொலிந்த சென்னி அதிகை வீரட்ட நீரே. அஞ்சினால் பொலிந்த சென்னி, சென்னினா தலை, அபிஷேகம். பஞ்சகவ்ய அபிஷேகத்துக்கு பெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி இந்த பஞ்சகவ்ய அபிஷேகத்துல ரொம்ப மகிழ்ந்திருக்கிற பெருமானே, நீ பஞ்சபூதத்தால் ஆன அந்த உடம்புக்குள்ள ஐம்பொறிகளால் அடக்கப்பட்டு கிடக்கிற எனக்கு அஞ்செழுத்துன்னு ஒரு வழி காமிச்சியே, நன்றி நன்றி என்று இந்த 5 5 5ன்னு வச்சுட்டு எவ்வளவு அழகா பாடுறாரு பாருங்க. அஞ்சினால் இயற்றப்பட்ட ஆக்கை, அதனுள் வாழும் அஞ்சினால் உய்க்கும் வண்ணம், அஞ்சினால் பொழிந்த சன்னி என்று இந்த 5 5ன்னு வச்சு ரொம்ப அழகா பாடியிருக்காரு. இந்த பாட்டு கேட்டா உங்க எல்லாருக்கும் இன்னொரு பாட்டு நினைவுக்கு வரும். என்ன பாட்டுன்னா, அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று 6 ஆக 6 உயிர் காக்க ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான். எங்க கேட்டோம்? அது கம்பராமாயணத்தில் வர்ற பாட்டு. கம்பர் இதே மாதிரி இந்த 5 5 5ன்னு இந்த பஞ்சபூதத்தை வச்சுட்டு ரொம்ப அழகா பாடியிருப்பார். அஞ்சிலே ஒன்று பெற்றான். அந்த 5 பூதங்கள்ல ஒன்றான வாயு புத்திரன் தான் அனுமன். எனவே அஞ்சிலே ஒன்று வாயு, காற்று, அது பெற்றெடுத்த முதல்வன் இந்த அனுமன். அனுமன் என்ன பண்றான்? 5ல் 1 தாவரம். 5ல் 1 எது? நீரை தாவரம். தாவி என்ன பண்றான்? 5லே 1 6 ஆக. 6னா வழி. 5ல் 1 எது? ஆகாயம். ஆகாயத்தின் வழியா போறான். இந்த நம்ம இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில இருக்கிற அந்த கடலை ஆகாய மார்க்கமா அவன் கடக்கிறான். எதுக்காக போறான்? 6 உயிர் காக்க ஏகி. யாரு? ராமபிரானோட உயிரை காக்கணுமா, அதுக்காக போறான். அங்க போய் யாரை பார்க்க போறான்? இந்த 5ல் 1 பெற்றெடுத்த பெண், நிலத்திலிருந்து வந்தவதான் சீதை. அந்த சீதை, அந்த நிலம் என்ற பஞ்சபூதம், அந்த சீதையை பார்த்து அந்த ஊர்ல, அயலார் ஊரில், அந்த ஊர்ல 5ல் 1 வச்சுட்டான். 5ல் 1ன்னா நெருப்பு வச்சுட்டு வந்தான் அனுமன் என்று இந்த பாடல் ரொம்ப நல்லா இருக்கும். இது கம்பராமாயணத்தில் வரக்கூடிய அந்த பாடல். அதே போல நமக்கு அப்பர் பெருமான் ரொம்ப அழகா பாடியிருக்காரு. அஞ்சினால் இயற்றப்பட்ட ஆக்கை பெற்று அதனுள் வாழும் அஞ்சினால் அடக்கப்பட்டு இங்கு அஞ்சினால் உய்க்கும் வண்ணம் காட்டினாய்க்கு அச்சம் தீர்ந்தேன் அஞ்சினால் பொலிந்த சென்னி அதிகை வீரட்டு நீரே என்று மிக அழகாக பதில் சொல்லுகிறார். இது யாருக்கு பதில் சொல்றாரு? ஐயா, 5 எழுத்து ஓதுனா நல்லதுன்னு நீங்கள் சொல்றீங்க, நாங்க ஏன் நம்பணும்னு கேட்டதுக்கு பதில் தான் இப்போ அப்பர் பெருமான் சொன்ன பதில். இப்போ அவர் மட்டுமா சொன்னாரு? இவர் என்ன கேட்கிறாரு? இந்த உயர்றது, இந்த தப்பிக்கிறது, இந்த முக்தி பெறுறது அதெல்லாம் அப்புறம். நான் ஒரு சாதாரண ஆள். நான் இந்த பூலோகத்தில் ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறேன். என்கிட்ட போய் அது ஒரு 100 150 வருஷம் கழிச்சு நான் செத்து போவேன், அன்னைக்கு பேசிக்கலாம் முக்தி பற்றி. அதெல்லாம் உயிக்கும் வண்ணம், அந்த வண்ணம், இந்த வண்ணம்லாம் சொல்லாதீங்க. இப்போ என் பிறவிக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இந்த பிறவியில் எனக்கு ஏதாவது உதவி கிடைக்குமா? அது உங்கள் 5 எழுத்து தருமா? அதுக்கு நேராக பதில்
சொல்லுங்க. அதை விட்டுட்டு 5 எழுத்து ஓதுனா முக்தி கிடைக்கும். இது இன்றைய இளைஞர்களின் கேள்வி. இதுக்கு பதில் கொடுத்துருக்காங்க நம்ம பெரியவர்கள். கருவூர் தேவர் ரொம்ப அழகான பதில். அற்புத தெய்வம் இதனின் மற்றும் உண்டே, அன்பொடு தன்னை அஞ்செழுத்தின் சொற்பதத்துள் வைத்து உள்ளம் அள்ளூரும் தொண்டருக்கு. யார் ஒருவர் 5 எழுத்தை சொல்லி சொல்லி உள்ளம் இனிக்கிறதோ, உள்ளம் இனிக்க இனிக்க, மனம் தித்திக்க தித்திக்க, யார் 5 எழுத்தை உணர்வு பூர்வமாக ஓதுகிறார்களோ அவர்களுக்கு என்ன கிடைக்குமா? கனகம் கிடைக்கும். கனகம்னா கனகாபிஷேகம் ஞாபகத்துக்கு வருதா? கனகாபிஷேகம்னா பொன்னால அபிஷேகம். அப்ப கனகம் என்றால் பொன். பொன் எங்கேருந்து கிடைக்கும்? என் திசை பொன். 8 திசைகளில் இருக்கக்கூடிய எல்லா பொன்னும் யாருக்கு கிடைக்கும்? அந்த தங்கம் எல்லாம் யார் 5 எழுத்தை உள்ளம் தித்திக்க தித்திக்க, மனம் இனிக்க இனிக்க, உணர்ந்து உருகி பாடுகிறார்களோ சொல்கிறார்களோ அவர்களுக்கு 8 திசைகளிலிருந்தும் பொன், தங்கம், வைரம், வைடூரியம் வந்து குவியும். வெறும் பொன் மட்டுமா? இல்ல, பற்பத குவையும். பற்பதம்னா பர்வதம், பர்வதம்னா மலை, மலை மாதிரி செல்வம். குவை, குவை என்றால் செல்வம். மலை மாதிரி செல்வம், எல்லா செல்வமும், என்னென்ன செல்வம் உண்டோ அத்தனை செல்வத்தையும் இந்த 5 எழுத்து தரும். சரி, அவ்வளவுதான் தெரியுமா? இல்ல, பைம்பொன் மாளிகை. நீ கேட்டிய பங்களா, என்ன பங்களா வேணும்? எல்லா பங்களாவும் கிடைக்கும். பொண்ணு தங்கத்தால இழைச்ச பங்களா, பைம்பொன் மாளிகை கிடைக்கும். அவ்வளவுதான் கிடைக்குமா? இல்ல, உனக்கு பெண் ஆசை இருந்தால் அந்த ஆசையும் தீரும். பவளவாய் அவர் பனை முலையும் கிடைக்கும். பெண் ஆசை இருக்கிறதா? நீ அனுபவிப்பாய், அதையும் 5 எழுத்து தரும். கற்பக பொழில், அழகழகான சோலைகள், அழகழகான நந்தவனம், கற்பகம், கற்பக தரு, நீ கேட்டதை எல்லாம் தரக்கூடிய கற்பக தருதான் 5 எழுத்து. எனவே 5 எழுத்தை யார் உளப்பூர்வமாக ஓதுகிறார்களோ அவர்களுக்கு அனைத்தும் கிடைக்கும் என்று அன்பா நான் சொல்லல நண்பா, கருவூர் தேவர் சொல்லியிருக்கிறார். இப்பொழுதாவது நீ நம்பு. 5 எழுத்து ஏன் சொல்லணும்னு கேட்கிறியே, பதில் போதுமா இன்னும் வேணுமா? எல்லாம் தருது. ஆனால் நேற்று நீங்கள் பேசும்போது பயத்திலேயே ஒரு பெரிய பயம்னு ஒன்று இருக்குன்னு சொல்லி பயமுறுத்துனீங்க. என்னென்னமோ பயம் இருக்கு, அதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் நான் சொன்னப்ப கடைசியில் ஒன்று சொல்லி நீங்கள் என்னை பயமுறுத்துனீங்க, மரண பயம். அந்த மரண பயத்திற்கு 5 எழுத்து உதவுமா? உதவும், உதவும். எப்பொழுது யமன் வருகிறானோ அந்த யமனையே எட்டி உதைக்கக்கூடியது 5 எழுத்து. துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதினும் நெஞ்சகம் நினைந்து நினைமின், நெஞ்சகம் நினைந்து நைந்து நினைமின் நாள்தோறும், நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள்தோறும், நாள்தோறும் நினைந்தால் வஞ்சகம் அற்ற அடி வாழ்த்த, பெருமான் திருவடி வாழ்த்த. வந்த கூற்று வந்த யமன் அஞ்ச உதைக்கும் 5 எழுத்துமே, வந்த கூற்று அஞ்ச உதைத்தன 5 எழுத்துமே, கூற்றும் அஞ்ச உதைக்கும் 5 எழுத்து. இது நான் சொல்லப்பா, சம்பந்தர் சொல்றார். இதை விட உனக்கு என்ன வேணும்? மரண பயம் இல்லை. இந்த உலகத்தில் வாழும்போது உனக்கு எல்லா செல்வத்தையும் கொண்டு வந்து குவிக்கும் இந்த 5 எழுத்து. உனக்கு மறுமையில் உனக்கு விருப்பம் இருந்தால் உனக்கு முக்தி பேரு அருள வல்லது. இவ்வளோ இருக்கே, இப்போ நீ சொல்லு, 5 எழுத்து சொல்லுவியா சொல்ல மாட்டியா? சுவாமி, இதெல்லாம் சும்மா உங்ககிட்ட கேட்டேன் சுவாமி, நான் தான் 5 எழுத்தை என்னைக்கோ பிடிச்சிட்டேன். நீங்கள் இப்போ சும்மா உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நான் ரொம்ப காலமாக 5 எழுத்து சொல்கிறேன்.
ஆனால் நான் சொல்கிறேனே ஒழிய இதுக்கெல்லாம் பலன் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்ககிட்ட அப்படியே விட்டு பார்த்தேன், அவ்வளோதான். 5 எழுத்துல நான் என்னைக்கோ பிடிச்சிட்டேன். அப்படியா? 5 எழுத்தை எப்போ பிடிச்ச? அது எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 வருஷம் இருக்கும். இது மாதிரி தான் ஒரு நாள் ஒரு கோயிலுக்கு போனால் உங்களை மாதிரி ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தார். 5 எழுத்து சொல்லுங்கள் எல்லாம் கிடைக்கும்னாரா? சரி 5 எழுத்து தானே சொன்னா என்ன அப்படின்னு 5 எழுத்து அப்பவே சொல்ல ஆரம்பிச்சேன். கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடியே 5 எழுத்தை பிடித்து விட்டேன். இப்போ நீங்கள் கூட யோசிச்சு பாருங்கள், 5 எழுத்தை நீங்கள் எப்போ பிடிச்சிங்க யோசிச்சு பாருங்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதில் வச்சுருப்பீங்க. சில பேர் 2 வருஷத்துக்கு முன்னாடி பிடிச்சேன்பீங்க, சில பேர் 10 வருஷத்துக்கு முன்னாடியே பிடிச்சிட்டேன்பீங்க, சில பேர் இந்த சைவ சித்தாந்தம் வகுப்புக்கு போனேன் அன்னையிலேருந்து தான் என்னமோ 5 எழுத்தை நெஞ்செழுத்தி புடின்னு சொன்னாங்க. அதுலேருந்து நான் 5 எழுத்தை நெஞ்செழுத்தி பிடிச்சிட்டேனே, உடலையே நான். அது ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி 5 எழுத்து பிடிச்சிட்டேங்க ஐயா என்று நீங்கள் எல்லாம் சொல்லுகிறீர்கள். 5 எழுத்தை நாம் பிடிச்சிட்டோம். எப்போ பிடிச்சோம்? 2 வருஷத்துக்கு முன்னாடி, 5 வருஷத்துக்கு முன்னாடி, 8 வருஷத்துக்கு முன்னாடி நாம் எல்லாம் பிடிச்சதா சொல்கிறோம். இப்போ நிஜமாவே 5 எழுத்தை நாம பிடிச்சோமா? 5 எழுத்தை எப்பயோ பிடிச்சிட்டோம். 2 வருஷத்துக்கு முன்னாடி, 8 வருஷத்துக்கு முன்னாடி 5 எழுத்தை நாம பிடிச்சோம். நாம தான் 5 எழுத்தை பிடிச்சோன்னு நினைக்காதீங்க. ஒரு பெரியவர் ஒருத்தர் இருக்காரு, அவரும் அதான் சொல்றாரு, நானும் 5 எழுத்தை பிடிச்சிட்டேங்கிறாரு. இவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போமே. இவர் எப்போ பிடிச்சாரு, எங்க பிடிச்சாரு, ஏன் அந்த 5 எழுத்தை பிடிச்சாரு, அந்த கதையை அவர் மூலமாவே கேட்போமே. இவர் ரொம்ப பெரியவர். அவர் சொல்றாரு, ஒரு நாள் நான் ஒரு பெரும் கடலில் இருப்பது எனக்கு அப்பதான் தெரியுது. பெரிய கடல், கடல்லே ரொம்ப பெருசு. அப்படி ஒரு கடல்ல நான் மாட்டிக்கிட்டேன். பார்த்தா அலையெல்லாம் அவ்வளோ பெருசு பெருசா அலை மோதுது, என்னை இங்கேயும் அங்கேயும் அலை கழிக்குது. அந்த பக்கமும் இந்த பக்கமும் எட்டி எட்டி உதைக்குது. சரி எதையாவது பிடிச்சிக்கலாம் தேடி பார்த்தா பற்றுவதற்கு ஒரு மரக்கட்டை கூட கிடைக்கல. எவ்வளவோ ட்ரை பண்ண, ஒரு உடன் லாகு ஒன்றுமே கிடைக்கல. சரி யாராவது உதவிக்கு வருவாங்களான்னு பார்த்தா நான் தனியனா இருக்கேன், யாருமே உதவிக்கு இல்லைங்க, தனியாளா மாட்டிக்கிட்டேன். இப்போ போதாதுக்கு என்னாச்சு, பெரிய சூறை காற்று வீசுச்சு. பெரிய சூறை காற்று. ஏற்கனவே கடல்ல மாட்டிக்கிட்டு தத்தளிக்கிறேன், போதாதுக்கு பெரிய சூறாவளி சுழன்று அடிக்கிறது. போச்சு, கதை முடிஞ்சதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அவ்வளவுதான், இனி என்ன, இனி ஒன்றும் இல்லை, அவ்வளவுதான், கதை முடிஞ்சது. போதாதுக்கு என்ன ஆச்சுன்னா, எல்லா பக்கமும் வாயை திறந்துக்கிட்டு சுறா மீன், எல்லா பக்கமும் வாயை திறந்துக்கிட்டு சுறா மீன் விரட்டுது. நான் எதுலேருந்து தப்பிக்கிறது? எனக்கு பற்றுவதற்கு கூட ஒரு மரக்கட்டை இல்லை, உதவிக்கு யாரும் இல்லை. அலை ஒரு பக்கம் இழுக்குது, இந்த பக்கம் சூறாவளி ஒரு பக்கம் தள்ளுது, சுறா மீன் வேற காத்துக்கிட்டு இருக்கு. அவ்வளோதான், முடிஞ்சது கதை. இனி என்ன, அவ்வளோதான்டா, எப்பா முடிஞ்சதுடா கதை அப்படின்னு நான் பயந்து போய் கிடந்த நேரத்தில் திடீர்னு பார்த்தா ஒரு படகு வந்தது. அந்த படகு பார்த்தா நமசிவாயன்னு எழுதியிருந்தது. ஆஹா, நமக்கு ஒரு பெரிய துணை கிடைச்சிருச்சு, இதுதான் நான் தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி என்று கஷ்டப்பட்டு போய் 5 எழுத்தை பிடித்து விட்டேன். 5 எழுத்து என்ற அந்த படகை, 5 எழுத்து என்ற அந்த தெப்பத்தை, 5 எழுத்து என்ற அந்த புனையை, டைட்டில் கார்டு வந்துருச்சுங்க, 5 எழுத்து புனை. 5 எழுத்து புனையை நான் பிடித்து விட்டேன். சொல்றது யாரு? ரொம்ப பெரியவர்.
அப்புறம் அந்த போட் என்ன பண்ணிச்சான், அவரை கூட்டிட்டு போய் ரொம்ப வளமை மிக்க ஒரு கரையில சேர்த்துடுச்சு. அங்க எல்லா வளமும் அவருக்கு கிடைச்சுதான். அந்த கரையில அவரு பேர் ஆனந்தத்துல அப்படியே திளைச்சு நிற்கிறாராம். யார் தெரியுமா அந்த பெரியவர்? மாணிக்கவாசக பெருந்தகை பாடுறாரு, சொல்றாரு, பெரும் கடல். கடல்லே எது ரொம்ப பெருசு அப்படின்னு கேட்டா நம்ம பசிபிக் ஓஷன் சொல்லுவோம், அதான் இருக்கிறதுலே பெரும் கடல். ஆனா திருவள்ளுவர்கிட்ட போய் கேட்டாங்க, எப்பா எதுப்பா இருக்கிற கடல்லே ரொம்ப பெருசுன்னு. அவரு ஒண்ணு சொன்னாரு, கடல்லே ரொம்ப பெருசு பிறவி பெருங்கடல் தான். அந்த பிறவியில தான் நான் மாட்டிக்கிட்டேன். யாரு சொல்றா? மாணிக்கவாசகர். அங்கதான் இந்த அலைகள்லாம் இங்கேயும் அங்கேயும் என்ன அலக்கழிக்குது. நான் பற்றுவதற்கு எனக்கு ஒரு பற்றுக்கோடும் இல்லை, தனியனாய் இருக்கிறேன். யார் யாரோ எனக்கு துணை என்று நம்பினேன், அவர்கள் எல்லாம் எனக்கு துணையாய் இல்லை. மகன் உதவுவான், மகள் உதவுவாள் என்று நினைக்கிறோம். அவரவர்கள் எங்கெங்கோ வெளிநாட்டில் போய் நல்லபடியா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தக்க நேரத்தில் நமக்கு ஒரு துணையும் இல்லையே, தனியனேன் தனியனேன். ஆனா நம்ம நினைக்கிறோம் நமக்கு வாழ்க்கை துணை இருக்கிறது, குழந்தைகள் இருக்கிறார்கள் நினைக்கிறோம். ஆனா உண்மையில் யாரும் துணை இல்லை, யாரும் துணை இல்லை. இப்போ இங்க என்ன வருது? சூறை காற்று அடிக்கிறது. சூறை காற்று என்ன அப்படின்னு கேட்டா அவர் மாணிக்கவாசகர் சொல்றார், நான் சொல்ல, செங்கனி ஒத்த இதழ்களை உடைய பெண்கள், அவர்கள்தான் சூறை காற்று, சூறாவளி. இந்த இடத்துல ஏதோ பெண்களை மட்டும் சொல்லிட்டாருன்னு வச்சுக்காதீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆண்கள், நல்ல வலிமை படைத்த தோள் படைத்த ஒரு இளைஞன், காளை அப்படி வச்சுக்கலாம் நீங்க. அதாவது ஆண் பெண்ணின் இன்பம், அது சூறை காற்றாக என்னை அலைக்கழிக்கிறது. போதாதற்கு ஆசை என்ற சுறா மீன். என்ன ஆசை? மண் ஆசை, பொன்னாசை, பெண்ணாசை என்று எத்தனையோ ஆசை, அதெல்லாம் சுறா மீன். இப்படி விரட்ட அவ்வளோதான், கதை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன். அப்போ கடைசியில நமக்கு 5 எழுத்து கிடைச்சது, பிடிச்சிட்டு கதை சேர்ந்துட்டேன்னு யார் சொல்றா? மாணிக்கவாசகர் சொல்றார். தனியனே பெரும் பிறவி பவ்வத்து எவ்வக்கடந்திரையால் இயற்றுண்டு, தனியனே பெரும் பிறவி கடலில் பெரும் பெரும் அலைகளால் இயற்றுண்டு, பற்று ஒன்றுமின்றி பற்றுவதற்கு ஒரு மரக்கால் இன்றி, கனியை நேர் துவர் வாயார் எனும் காலால் கலக்குண்டு, சூறை காற்றால் கலக்குண்டு, காமவான் சுரவின் வாய்ப்பட்டு ஆசை பேராசை எனும் சுறா மீன் வாயில் விழுந்து விழுந்து. முடிஞ்சது கதை. இனி என்னே இனி என்னே இனி என்னே அப்படி நான் கிடந்தப்போ 5 எழுத்து புனை ஒன்று வந்தது, 5 எழுத்து புனை ஒன்று வந்தது, உய்யும் ஆறு இதுவே இதுவே தப்பிக்கும் வழி என்று என்று எண்ணி, உய்யும் ஆறு என்று என்று எண்ணி 5 எழுத்தின் புனை பிடித்து கிடக்கின்றேனை, 5 எழுத்தின் புனை பிடித்து கிடக்கின்றேனை, முனைவனே முதல் அந்தம் இல்லா முனைவனே, முதல் அந்தம் இல்லா மல்லல் கரை காட்டி ஆட்கொண்டாய் மூர்க நேர்கே. மாணிக்கவாசக பெருந்தகையுடைய ஒரு அற்புதமான பாடல் இந்த பாடல். 5 எழுத்தின் புனை பிடித்து கிடக்கின்றேன். 5 எழுத்தை பிடிச்சது யாரு? நான் பிடிச்சேன்னு மாணிக்கவாசகர் சொல்றாரு. நாம கூட அதான் சொன்னோம். 2 வருஷத்துக்கு முன்னாடியே பிடிச்சிட்டேன், 5 வருஷத்துக்கு முன்னாடியே பிடிச்சிட்டேன், 8 வருஷத்துக்கு முன்னாடியே பிடிச்சிட்டேன். சித்தாந்த வகுப்புக்கு போனதுலேருந்து நான் 5 எழுத்தை விடுறது இல்லை, அப்பயே பிடிச்சிட்டேன். யோசிச்சு சொல்லுங்க, 5 எழுத்தை நாம தான் பிடிச்சோமா?
அஞ்செழுத்த நாம தான் பிடிச்சோமா? அஞ்செழுத்த பிடிச்சேன்னு சொன்ன மாணிக்க வாசகரே இதுக்கு பதில் கொடுக்கிறார். புற்று வளரும் அளவுக்கு தவம் செய்கிறார்கள் தவசிகள், மரத்தை போல அசையாமல் நிற்கிறார்கள் ரிஷிகள், தண்ணீரை மட்டுமே உணவாக உண்டு யோகத்தில் அமர்கிறார்கள் யோகிகள், அது கூட இல்லாமல் காற்றை மட்டுமே சுவாசித்து வாழ்கிறார்கள் முனிவர்கள். இவர்கள் போலாதற்கென்று தேவர்கள் வேறு இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் யாரும் உன் மலரடி கண்டதில்லை, யாராலும் காணாத மலர் அடியை கொண்ட பெருமானே, நீ எனக்கு ஒரு காரியம் பண்ணினியே, எப்படிப்பா அது பண்ணின என்று அந்த வியப்பு அது அப்படியே தொனிக்க பாடுகிறார் மாணிக்க வாசகர். அப்படி மாணிக்க வாசகரை பெருமான் என்னதான் பண்ணினார் பாப்பமே. அவரே சொல்றார், புற்றுமாய் மரமாய் புனல் காலே உண்டியாய் அண்டவானரும் பிறரும் வற்றி யாரும் நின் மலரடி காணா மன்ன. யாரும் பார்க்க முடியல. புற்று மாதிரி புற்று வளரும் அளவுக்கு தவம், மரம் போல அப்படியே நிற்கிறாங்க. தண்ணியை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு காற்றை மட்டும் அவர்கள் உண்டு. அப்படி தேவர்களும் இருக்கும் வண்ணம் அப்படி இருக்கிறார்கள். ஆனால் யாரும் உன்னுடைய மலரடி காண முடியவில்லை. அப்படிப்பட்ட மன்னவனே நீ என்ன செய்தாய் என்று மாணிக்க வாசக பெருந்தகை கேட்கிறார். இது பின்னாடி கேட்குதா? பேசலாமா இல்லை அப்படின்னு நிற்கலாமா? ஓரளவு கேட்குதா? கேட்குதுன்னா பேசலாம். கேட்கல ஐயா, கேட்கல. கரண்ட் வரட்டுங்க ஐயா, வரட்டுங்க ஐயா, வரட்டுங்க ஐயா. காத்திருப்போம். சிவாய நம்ம சொன்ன உடனே வந்துட்டாரு பாருங்க. பவர் சப்ளை மீண்டும் வந்துடுச்சு. ஆனால் இங்கே மைக்குக்கு தான் சப்ளை வரல. புற்றுமாய் மரமாய் புனல் காலே உண்டியாய் அண்டவானரும் பிறரும் வற்றி யாரும் நின் மலரடி காணா மன்ன. என்னை ஓர் வார்த்தை உட்படுத்தி பற்றினாய், என்னை ஓர் வார்த்தை உட்படுத்தி பற்றினாய். நம சிவாய எனும் ஓர் வார்த்தை உட்படுத்தி பற்றினாய். ஓர் வார்த்தை உட்படுத்தி பற்றினாய். அன்பர்கள் மக்களே, உண்மை உணர்வோம். அஞ்செழுத்த நாம பிடிக்கல, அஞ்செழுத்தால் கடவுள் தான் நம்மை பிடித்திருக்கிறார். இந்த மாபெரும் உண்மையைத்தான் இந்த நிகழ்வுல நாம் முதல்ல உணர்ந்து கொள்கிறோம். ஐந்தெழுத்து ஏன் சொல்ல வேண்டும் என்று பார்த்தோம். பலரும் ஐந்தெழுத்து சொல்லுகிறார்கள் என்று பார்த்தோம். இந்த ஐந்தெழுத்தை நான் பிடித்ததாக நினைத்து கொண்டிருந்தேன். இப்பொழுதுதான் எனக்கு ஒரு உண்மை புரிகிறது. நான் ஐந்தெழுத்தை பிடிக்கவில்லை, ஐந்தெழுத்தை கொண்டு பெருமான் தான் என்னை பிடித்திருக்கிறான். இதுதான் நாம தெரிந்து கொள்ள வேண்டுவது. ஏன் நிஜமாவே பெருமானா வந்து பிடிச்சாருங்கிறீங்க? ஏன் நான் இப்போ அஞ்செழுத்து சொல்றேங்கய்யா, நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு அப்படியே புல்லரிக்குது. பெருமான் தான் இந்த அஞ்செழுத்தை சொல்லி என்ன ஒரு வலை போட்டு பிடிச்சிட்டானா?
நான் அப்போ பெருமானோட அருள் எனக்கும் கொஞ்சம் கிடைச்சிருச்சா? நிஜமாவே சொல்றீங்களா? அஞ்செழுத்து சொல்றவங்களெல்லாம் கடவுள் தான் பிடிச்சாருங்கிறது உண்மையா என்று நீங்கள் பலரும் வியந்து வியந்து கேட்பது தெரிகிறது. இதற்கு மாணிக்கவாசகரே பதில் சொல்லுகிறார், நான் சொல்ல வேண்டாம். நானேயோ தவம் செய்தேன், நானேயோ தவம் செய்தேன், நானாகவா தவம் செய்தேன், நானே நினைத்தா தவம் செய்தேன், நானேயோ தவம் செய்தேன், நானேயோ தவம் செய்தேன். சிவாய நம சிவாய நம சிவாய நம என பெற்றேன். தேனாய் இன்னமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான், தேனாய் இன்னமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து, தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான். தானே வந்து உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான். தவம் செய்தேன், தவம் செய்தேன், அருள் செய்தான். சிவபெருமான் அருள் செய்தான், அடியேற்கு அருள் செய்தான். எனது உள்ளம் புகுந்து அருள் செய்தான், தானே வந்து அருள் செய்தான். தித்திக்கும் சிவபெருமான் அருள் செய்தான். இன் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் அருள் செய்தான். தேனாய் இன் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் அருள் செய்தான். தவம் செய்தேன், தவம் செய்தேன், அருள் செய்தான், அருள் செய்தான். தவம் செய்தேன், தவம் செய்தேன், அருள் செய்தான், அருள் செய்தான். தவம் செய்தேன், தவம் செய்தேன், அருள் செய்தான். சிவாய நம 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 என பெற்றேன். சிவா அஞ்செழுத்த நாம சொல்றோன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். பெருமான் அருள் செய்யவில்லை என்றால் அஞ்செழுத்து நாம சொல்ல முடியாது. அஞ்செழுத்த நாம் பிடிக்கல, அஞ்செழுத்தால் பெருமான் தான் என்னை பிடித்திருக்கிறார். அந்த அற்புத கருத்தை தான் மாணிக்கவாசகர் பாடல்களிலிருந்து நாம தெரிந்து கொண்டோம். ஆனால் இந்த அஞ்செழுத்தோட அருமை எனக்கு தெரிந்ததா? இந்த அஞ்செழுத்தின் அருமை எனக்கு தெரியலை. அஞ்செழுத்தின் அருமை எனக்கு தெரியலை. மாணிக்கவாசகர் அப்படி புலம்புவார், எனக்கு இந்த அஞ்செழுத்தோட அருமை தெரியலையே தெரியலையே என்று. அத்துணை பாடல்கள், அந்த பாடல்கள்லாம் சொல்லி சொல்லி உருக வேண்டும் என்ற ஆசை. நான் நமக்கு நேரம் இருக்கான்னு தெரியல. என்னிலே திருநாமம் அஞ்செழுத்தும் என் ஏழமை அதனாலே, என் அறிவின் ஏழமை அதனாலே, திருநாமம் அஞ்செழுத்தும் எண்ணிலேன் எண்ணிலேன் எண்ணிலேன். அறிவில் ஏழை அதனாலே, கலை ஞானிகள் தம்மோடு நன்னிலேன். ஞானிகள் தம்மோடு பழகவில்லை. அறிவிலே ஏழை அதனாலே, நல்வினை நயவாத அடியேன் நான். நல்வினை நயவாதே மண்ணிலே பிறந்து இறந்து
மண் ஆவதற்கு ஒருப்படுகின்றேன் என் ஏழமை அதனாலே, பிறந்து இறந்து மண் ஆவதற்கு இசைகின்றேன். மண் ஆவதற்கு ஒருப்படுகின்றேனை, பிறந்து இறந்து மண் ஆவதற்கு ஒருப்படுகின்றேனை, ஒருப்படும் இந்த நாயேனை, இந்த அர்ப்பனை இந்த கடையேனை, அண்ணல் ஆண்டு தன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே. மாணிக்கவாசகர் வருந்துறார். நீ அஞ்செழுத்தால என்ன பிடிச்சிட்ட, ஆனா எப்பொழுதும் அந்த அஞ்செழுத்து சொல்லணும்னு எனக்கு தோணலப்பா. ஏன்னா நான் ஏழை. எது ஏழை? அறிவால் ஏழை. எனக்கு அறிவு வறுமை, அறிவு இல்லை, உண்மை அறிவு இல்லை, தெளிவு இல்லை. யார் யாரு பேரையோ சொல்லி தலைவா தலைவா என்று பாலபிஷேகம்லாம் செய்கிறேன். ஆனா ஒன்ன இந்த அஞ்செழுத்தால ஒன்ன அழைக்கணும், இந்த அஞ்செழுத்து சொல்லணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு வரல. அறிவில் நான் ஏழை ஏழை என்று புலம்புகிறார் மாணிக்கவாசகர். மாயனே மறிகடல் விடம் உண்ட வானவா, மாயனே மறிகடல் விடம் உண்ட வானவா, மணி கண்டத்து எம் அமுதே, நாயினேன் நான் நாயினேன் நாயினேன் உனை நினையவும் மாட்டேன். நம சிவாய நம சிவாய நம சிவாய என்று உன் அடிப்பணியா பேயனே பேயனேன். நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய என்று உன் அடி பணியா பேயனேன். நாயினேன் ஆனாலும் பேயனேன் ஆனாலும் அற்பனே ஆனாலும் பெருநெறி காட்டாய் பெருநெறி காட்டாய். மீண்டும் வாரா பெருநெறி காட்டாய், பிறவா பெருநெறி காட்டாய் காட்டாய். பிறை உலாம் சடை பிஞகனே, பிறை உலாம் சடை பிஞகனே. ஓ பிஞகனே, ஓ பிஞகனே பிஞகனே, ஓ என்று அதரும் வண்ணம் என்னை தூரத்தில் வெகு தூரத்தில் வைத்துள்ளாய். இது முறையோ, இது தகுமோ, இது தர்மம் தானோ? ஓ பிஞகனே, என்னை சேயேன் ஆக்கி நின்று என்னை அலற விடுவதும் அழகோ, என்னை அலற விடுவதும் அழகோ அழகோ. இது தகுமோ, இது முறையோ? திருப்பெருந்துறை மேவிய சிவனே 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 சிவனே.
எவ்வளோதான் நமக்கு அஞ்செழுத்தை பற்றி தெரிஞ்சாலும் அதோட உண்மையான அருமை நமக்கு தெரியறதில்லை. குழந்தை கையில் ஒரு 500 ரூபா நோட்டு கிடைச்சா அதோட அருமை அதுக்கு தெரியாது. அதை கிழித்து மழையில் கப்பல் விடும். அதுபோல் இந்த சின்ன குழந்தைகிட்ட அஞ்செழுத்து கிடைச்சிருச்சு, அதோட அருமை எனக்கு தெரியலடா என்று புலம்புகிறார் மாணிக்கவாசகர். ஐயா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டால் எங்களுக்கும் ஆசை வருதுங்கய்யா. ஆனால் எங்களுக்கு ஒரு பெரிய குழப்பம் இருக்குங்கய்யா. அஞ்செழுத்தை சொல்லணும்னு சொல்கிறீங்க, அஞ்செழுத்தால் என்னென்னமோ பலன் கிடைக்கும்னு சொல்கிறீங்க. ஆனால் எந்த அஞ்செழுத்தை நான் சொல்லணும்? எனக்கும் சொல்லணும்னு ஆசை தான். இங்கே ஏகப்பட்ட அஞ்செழுத்து வச்சிருக்கிறீங்க. நம சிவாயன்னு சொல்கிறீங்க, சிவாய நமன்னு சொல்கிறீங்க. நான் எந்த அஞ்செழுத்து சொல்லணும்? நம சிவாய சொல்லட்டுமா, சிவாய நம சொல்லட்டுமா? இன்னும் ஒருபடி மேலே போய் சில பேர் சொல்கிறாங்க, சிவாய அப்படின்னு ஒரு அஞ்செழுத்து இருக்கு, அது முக்தி கொடுக்கும், அது முக்தி பஞ்சாட்சரம்லாம் அதுக்கு பேர் கொடுக்குறாங்களே, அப்போ நான் சிவாய சொல்லணுமா? நான் என்ன சொல்லணும்? நமசிவாய சொல்லட்டுமா, சிவாய நம்ம சொல்லட்டுமா? சரிங்கய்யா, நீங்கள் சொல்கிறதுனால 5 எழுத்து சொல்லணும்னு எனக்கு நல்லா உரைச்சிடுச்சு. 5 எழுத்து சொல்கிறேன், ஆனால் எந்த 5 எழுத்து சொல்லணும்? இந்த கேள்விக்கு முதல்ல இந்த 5 எழுத்துங்கிறது எழுத்தா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த 5 எழுத்தும் 5 எழுத்து இல்லை, அதை முதல்ல உணரணும். சிவாய நமன் இப்போ கடைசியாக பாடினோம். சி என்பது சிவம், வா என்பது அம்மை, அருள், திருவருள், ய என்பது நான், இந்த ஆன்மா நான், ந என்பது உலகம். பொதுவாக புரிஞ்சுக்கலாம், அது திரோதானம், உண்மையான பொருள் திரோதானம். நம்ம எளிமையாக புரிந்து கொள்வதற்கு உலகம். ம என்பது ஆணவம். ஆணவம்னா நீங்கள் என்னமோ நினைக்காதீங்க, நான் எனதுன்னு நினைக்கிறது தான் அந்த ஆணவம். நான் எனது. இப்போ சிவாய நம்மள இருக்கிற 5 எழுத்து 5 எழுத்து இல்லை, 5 சொற்கள். சிவம், அருள், நான், உலகம், எனது, நான் என்ற 2 சொற்கள். நான் எனது. இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த 5 உங்களுக்கு புரியும். நான் எனதுங்கிறது புரியுதா? நான் எனதுங்கிறது இப்போ பார்க்குறேன், அங்கே ஐயாவோட பேக்கெட்டில் எனக்கு பிடிச்ச அந்த பார்க்கர் பென் இருக்குது, எனக்கு தெரியுது. பார்க்கர் பென்னு, பார்க்கர் பேனா அவர்கிட்ட இருந்தால் எனக்கு மகிழ்ச்சி இல்லை, அது ஏன் பேனா ஆகணும், அப்போதான் எனக்கு மகிழ்ச்சி. அந்த பேனா ஏன் பேனா ஆயிட்டா மட்டும் போதாது, அதை நான் வச்சு எழுதணும், அப்போதான் அதோட அந்த அழகு எனக்கு புரியும். இதான் அந்த நான் எனது. இவ்வளவு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்குள்ளே போக போகிறோம். இப்போ உங்களுக்கு இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிங்க, உங்களுக்கு பிடிச்ச 5 ஸ்வீட்ஸ் பேர் சொல்லணும். உங்களுக்கு பிடிச்ச 5 ஸ்வீட்ஸ், 5 இனிப்பு பலகாரம், 5 ஸ்வீட்டு பேர் நீங்களே உங்கள் மனசுக்குள்ளே சொல்லிக்க. ஒவ்வொருத்தரும் நீங்கள் சொல்லிக்க 5 ஸ்வீட் சொல்லணும். இப்போ என்கிட்ட கேட்டால் நான் சொல்லுவேன், நெய் மைசூர் பாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும், சோன் பப்டி ரொம்ப பிடிக்கும், மக்ரோன் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவேன், அல்வா ரொம்ப பிடிக்கும், பால்கோவா ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட கேட்டால் இந்த 5 தான் சொல்லுவேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச 5 ஸ்வீட் சொல்லுவேன்னு கேட்டால் நெய் மைசூர் பாக்கு, சோன் பப்டி, மக்ரோன், அல்வா, பால்கோவா, இந்த 5 எனக்கு பிடிக்கும். இப்போ இது மாதிரி நீங்களும் ஏதோ நினைச்சிருப்பீங்க, ஏதோ ஒரு 5 ஸ்வீட் நினைச்சிருப்பீங்க. இப்போ கேள்வி என்னன்னா, நான் ஏன் நெய் மைசூர் பாக்க முதல்ல சொன்னேன், அதுக்கு அப்புறம்தான் சோன் பப்டி, அதுக்கு அப்புறம்தான் மக்ரோன், அதுக்கு அப்புறம்தான் அல்வா, அதுக்கு அப்புறம்தான் பால்கோவா? ஏன் இந்த ஆர்டர்ல நான் சொன்னேன்? ஏன் நான் சொன்னேன்னா, எனக்கு நிறைய ஸ்வீட்ஸ் பிடிக்கும், ஆனால் அது அத்தனையிலையும் எது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமோ அதுதான் நெய் மைசூர் பாக். அதைத்தான் ஃபஸ்ட்டு சொன்னேன். அதுக்கு அடுத்து எனக்கு என்ன பிடிக்குமோ சோன் பப்டி, அதான் 2வது சொன்னேன். அதுக்கடுத்து எனக்கு என்ன பிடிக்குமோ மக்ரோன், அது 3வதா சொன்னேன். அப்போ எது பிடிக்கும்னு கேட்டால் எது ரொம்ப பிடிக்குமோ அங்கே ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இறக்கிக்கிட்டே வரோம். இதுதாங்க இந்த எனக்கு பிடிச்ச 5 ஸ்வீட்ஸோட வரிசை.
இதே வரிசையில் இப்போ நம்ம 5 சொன்னோம்ல, இப்போ ஒரு 5 சொன்னோமே, சிவம், திருவருள், நான், உலகம், நான், எனது அப்படின்னு 5 சொன்னோம்ல. இந்த 5ஐயும் இது மாதிரி வரிசைப்படுத்துங்க பார்க்கலாம். இந்த 5ல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எது? இப்போ ஏன்ட்ட கேட்டிங்கன்னா நான்லாம் ரொம்ப ரொம்ப ஆர்டினரி மேன். ஏன்ட்ட கேட்டால் உண்மையை சொல்லணுன்னா எனக்கு இந்த உலகம் தான் பிடிக்கும். இந்த உலகத்துல தான் கிரிக்கெட் இருக்குது, இந்த உலகத்துல தான் சோன்புட்டி கிடைக்கும், இந்த உலகத்துல தான் சினிமா இருக்கு, இந்த உலகத்துல தான் சீரியல் இருக்கு. அதனால என்ன கேட்டீங்கன்னா நீங்க சொன்ன 5ல் எனக்கு ரொம்ப பிடிச்சது உலகம் தான். இது பிளெயின் ஆன்சர், நான் ஒன்றும் பொய் சொல்ல முடியாது. அப்போ எனக்கு உலகம் தான் ரொம்ப பிடிக்கும். சரி, உலகம் பிடிச்சா போதுமா? உலகம் சினிமா கொடுக்குது, சோன்புட்டி கொடுக்குதுன்னா அதெல்லாம் என்ன ஆகணும்? அதெல்லாம் என்னோடது ஆகணும், நான் அனுபவிக்கணும். அப்போதான் அந்த உலகத்துக்கே மதிப்பு. அப்போ எனக்கு உலகம் பிடிக்கும், ஏன்னா அதான் இன்பம் தருது. அது எனக்கு உரிமையாகணும், நான் அனுபவிக்கணும். இதான் எனக்கு 2வது பிடிச்சது. 3வது என்னன்னா, சின்ன பிள்ளையிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க? சாமி கும்பிடு, இல்லைன்னா சாமி கண்ணை குத்திரும் அப்படின்னு அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாம் பயமுறுத்தியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் எனக்கு கிடைக்குதுன்னா இதெல்லாம் என்கிட்ட இருந்து பிடுங்காமல் இருக்கணுமே. எனக்கு சிவபெருமான், அவரை பிடிக்கும். 3வதாக எனக்கு சிவபெருமானை பிடிக்கும். சிவனை பிடிப்பதால் அம்மையாக இருக்கக்கூடிய அந்த அருளையும் பிடிக்கும். ஏன்னா அவங்க 2 பேரும் ஜோடியாக தான் வருவாங்களாம். ஆனால் நம்ம ஏன் அவங்கள பிரிப்பானு? அதனால் எனக்கு சிவத்தை பிடிக்கும். ஏன் பிடிக்கும்? அவர் நான் அனுபவிக்கிற இன்பத்தில் அவரு குறுக்க வந்துடக்கூடாது. அதனால் அவர் எனக்கு பிடிக்கும். அவர் கூடவே இருக்கிற அந்த அம்மாவையும் பிடிக்கும். ஆனால் இது எல்லாம் யாருக்கு வேணும்? எனக்கு வேணும், எனக்கு வேணும். இந்த நான் தான் கடைசியில் நான். இப்போ இந்த 5 என்னன்னு யோசிச்சு பாருங்க. உலகம் என்பது இந்த உலகத்தில் இருக்கிற இன்பம் எல்லாம் எனதாக வேண்டும், நான் அனுபவிக்க வேண்டும். நான் எனது என்று 2வது சொன்னது மலம், ஆணவம், ம. முதல்ல எனக்கு பிடிச்சது ந, அடுத்து எனக்கு பிடிச்சது ம, நம. இதை என்கிட்ட இருந்து பிடுங்காம இருக்கிறதுக்காக யாரை பிடிக்கும்? சிவத்தை பிடிக்கும். சி, ந, ம, சி. சிவத்தை பிடிப்பதால் அம்மையை பிடிக்கும். எனவே வா. இது அனைத்திற்கும் நான் இருக்க வேண்டும். இந்த நிலையில் யார் இருக்கிறார்களோ அவர்கள் சொல்ல வேண்டிய 5 எழுத்து நம சிவாய. இவ்வளவுதாங்க விளக்கம். யார் யாரெல்லாம் இந்த நிலையில் இருக்கிறார்களோ, ஆமாங்க, என்னதான் நான் கோயிலுக்கு போனாலும் சாமி கும்பிட்டாலும் சித்தாந்தம் படித்தாலும் எனக்கு உலகம் தாங்க வேணும். இன்னைக்கு இவ்வளவு சொற்பொழிவு கேட்டு போனால் உடனே டிவி ஆன் பண்ணி அந்த சினிமாவை பார்க்காம அந்த சீரியலை பார்க்காம நான் தூங்க மாட்டேன். அப்போ அதுதான் பிடிக்கும்னா உண்மையை ஒத்துக்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. அப்போ உலகம் முதல்ல, அப்போ நமசிவாய தான் சொல்லணும். இதுதான் அந்த கேள்விக்கான பதில். இந்த நமசிவாய நீங்க சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா அதுவே உங்களை எங்க அழைச்சிட்டு போகும்? இந்த உலகம், இந்த இன்பம், இது எல்லாத்த விட உண்மையிலே பெருசு எதுன்னா சிவமும் அருளும் தான். ஆனா அதுக்காக என்னால இப்ப என்ன பண்ண முடியாது? இந்த உலகத்தையும் உலக இன்பத்தையும் இப்ப என்னால விட முடியாது. ஆனா இந்த உலகத்தை விட, உலக இன்பத்தை விட பெரியது சிவம்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. சொல்ல போனா இந்த உலகத்தையும் உலக இன்பத்தையும் தர்றதே அவன் தான் தெரிஞ்சு போச்சு. அதனால இப்ப எனக்கு உலகம், அந்த நான் எனது, அதை நான் இப்ப முன்னாடி வைக்க விரும்பல. எனக்கு இப்ப ரொம்ப முக்கியமானது எது? சிவமும் திருவருளும் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். இந்த 2ம் எனக்கு கிடைக்கணும். அதுக்கு தான் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். நாமெல்லாம் எந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டோம்? இப்போ உண்மையிலேயே உலக இன்பம் நமக்கு பிடித்திருந்தால் உலக தொலைக்காட்சிகளிலேயே முதன்முறையாக இப்போ டிவியில என்னென்னமோ ஓடிக்கிட்டு இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம்னா அதை விட சிவம் பெரியது, அதை தருவதே சிவம் என்று உணர்ந்ததால் பாகம் பிரியாள் உடனுரை சங்கர ராமேஸ்வரர் திருக்கோயிலில் இந்த அழகான சிந்தனையை மேற்கொண்டிருக்கிறோம். அப்போ எனக்கு எது ரொம்ப பிடிக்குது? சிவம். அடுத்து என்ன? எனக்கு அருள்.
இது ரெண்டும் யாருக்கு வேணும்? எனக்கு வேணும். அப்ப சிவாய. ஆனா இன்னமும் என்னால் எதை விட முடியல, உலகத்தை விட முடியல. உலக இன்பம் இன்னமும் எனக்கு வேணும், அதெல்லாம் என்னோடது ஆகணும். அதனால நான் வேணும், இன்னும் விட முடியல. அப்போ இந்த நிலைக்கு உயர்த்தும் நமசிவாய என்ற 5 எழுத்து. இந்த நிலையை நாம எட்டிட்டோம்னா நாம சொல்ல வேண்டிய மந்திரம் சிவாய நம. ஏனென்றால் இப்போ இந்த 5 எனக்கு ரொம்ப பிடித்தது சிவம், அதனை தொடர்ந்து அதற்கு அடுத்து எனக்கு பிடித்தது திருவருள். எனவே இந்த வரிசையில் இதுகாரும் நமசிவாய என்று சொல்லி வந்தேன். ஆனால் இப்பொழுது உண்மையை உணர்ந்தேன். ஆனாலும் உலகத்தை விட முடியவில்லை. சிவாய நம சொல்லுங்கள். இந்த சிவாய நம சொல்லிக்கொண்டே வந்தால் அது என்ன செய்யும்? அடுத்த நிலைக்கு அழைத்து செல்லும். அந்த அடுத்த நிலை என்பது என்ன? அடுத்த நிலை என்பது இந்த உலகம் நத்திங். உலகம் நத்திங். இது இன்பம் அது இன்பம்னு அலைஞ்சனை ஒழிய இதெல்லாம் நிலையற்றது. இவைகளெல்லாம் உண்மையான இன்பம் இல்லை என்ற உணர்வு எனக்கு வந்து விட்டது. அந்த உணர்வு வரும், சிவாய நம சொல்ல சொல்ல வரும். அது சொல்லிக்கொண்டே வந்தால் இவ்வளவு காலமும் ஐ ஆம் த ஹீரோ, ஐ ஆம் த ஹீரோ, நான், என்னால் முடியாதது எதுவும் இல்லை, நான் அனைத்தும் அறிவேன், நான் சொல்லிட்டு வந்தனே, ஐ ஆம் த ஹீரோ. இப்போ உணர்வேன், ஐ ஆம் எ வெரி பிக் ஜீரோ. ஐ ஆம் நாட் அ ஹீரோ, ஐ ஆம் எ வெரி பிக் ஜீரோ. இந்த உணர்வு எனக்கு வரும். இந்த உணர்வு வர வர இந்த நான் எனது என்பது என்னை விட்டு கழலும். அப்போ இந்த உலகம் ஒன்றுமில்லை, அது ஒரு பயனும் இல்லை. இவற்றையெல்லாம் நான் எனது என்று நினைத்து கொண்டிருந்த அந்த நான், அந்த மலம் இல்லை. எனவே இப்போ இந்த ந உங்களையும் அறியாமல் உங்களை விட்டு கழன்று விடும். அதை அறுத்தெடுத்து தூக்கி எறிந்துவிட்டு 5 எழுத்து சொல்லுவீர்கள். சிவாய நம சிவாய நம என்று சொல்லிக்கொண்டே வந்தால் கழன்று போய் சிவாய 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 என்று நாமே சொல்ல துவங்குவோம். சிவாய 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 என்று சொல்லிக்கொண்டே வந்தால் ஒரு நிலையில் இந்த நான் என்ற ஒன்று உண்மையில் இல்லவே இல்லை, அனைத்தும் பெருமானே என்ற உண்மையை உணர்வீர்கள். அனைத்தும் திருவருளே என்று உணர்வோம். அந்த நிலையை நாம் எட்டி பிடித்தால் அப்பொழுது இந்த அதுவும் கழன்றுவிடும். சிவ சிவ சிவா சிவா என்று சொல்லுவீர்கள். சிவா சிவா என்று சொல்லிக்கொண்டே வந்தால் அந்த அந்த திருவருள், அந்த அம்பாள் நம்மை எங்கே அழைத்து கொண்டு விடுவாள்? அப்பனிடம் அழைத்து கொண்டு அப்பனிடம் சேர்த்து விடுவாள். அப்பொழுது கழன்று போகும். சி மட்டுமே இருக்கிறது. திருவருள் என்பது பெருமானுடைய குணம், பெருமானுடைய திருவருள் தான் தனியாக நாம் சக்தி என்றும் அம்பாள் என்றும் சொல்லுகிறோம். எப்பொழுது அம்மை அப்பனிடம் கொண்டு போய் சேர்த்தாலோ அப்பொழுது நாமும் அம்மாவும் அப்பனோடு ஒன்றாகி விடுவோம். அங்கு சி மட்டுமே இருக்கும். எனவே அப்பொழுது சி மட்டுமே நாம் ஒலிப்போம். இந்த மந்திரத்தை போல ஒரு அதி அற்புத மந்திரம் எங்கும் காண முடியாது, எங்கும் காண முடியாது. இந்த மந்திரமே உங்களை படிப்படியாக சிவத்திடம் அழைத்து செல்லும், அனைத்தும் தரும். உலக இன்பம் வேண்டுமானால் நமசிவாய சொல்லுங்கள். உலக இன்பத்தோடு சிவமும் கிடைக்கும், சிவமும் கிடைக்கும். ஆனால் உலக இன்பத்தில் தான் உங்கள் கவனம் இருக்கும். நமசிவாய சொல்லுங்கள். சொல்லிக் கொண்டே வந்தால் எப்பொழுது இந்த உலகத்தை விட, இந்த நான் எனதை விட சிவம் பெரியது என்று உணர்கிறீர்களோ அப்பொழுது நமசிவாய சிவாய நம என்று மாறிவிடும். இந்த உலகமும் இந்த நான் எனதும் எனக்கு வேண்டாம் 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 என்று நீங்கள் நினைத்தால், நேற்று சுந்தரர் பாடினாரே, மானுட வாழ்க்கை ஈதாகில் வேண்டேன் சீ சீ
இதை இகழ்ந்தேன் என்று பாடினாரே, அதை போல இந்த கழன்று போகும் சிவாய நம சிவாய ஆகிவிடும். அந்த சிவாய கொஞ்ச நாளில் அந்த யா என்னையே இழக்கச் செய்யும். அங்கே சிவா இருக்கும், அந்த வா என்னை அப்பனிடம் அழைத்து செல்லும். அப்பனோடு அம்மையும் நாமும் ஒன்றிணைந்து அங்கே இருந்து பேரானந்தத்தில் என்றென்றும் திளைப்போம். இதுவே ஐந்தெழுத்து நாம் சொல்ல வேண்டிய முறை. நன்கு உணர்ந்து கொள்ளுங்கள். இதை ஓதும் முறை, நிற்கும் முறை என்று சொல்லுவார்கள். ஐயா, நீங்க நல்லா சொன்னீங்க ஐயா. இப்போ எதுக்கு நான் நமசிவாய சொல்லணும்? நான் நமசிவாய சொல்லணுமா? ரொம்ப நாள் சொன்னால் அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக சிவாய நம்மகிட்ட கொண்டு போய் விடுமா? அப்புறம் சிவாய நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தால் அது சிவாய கிட்ட கூட்டிகிட்டு போகுமா? அப்புறம் அது சிவான்னு ஆகுமா? அப்புறம் கடைசியாக அது சீன்னு ஆகுமா? எனக்கு தெரியாமல் தான் கேட்குறேன். பேசாமல் நான் நேராக சீன்னு சொல்லிடுறேனே. எதுக்கு நீங்க நம சிவாய சொல்லி சிவாய நமக்கு வந்து சிவாய வந்து சிவ வந்து அப்புறம் சீக்கு வந்தாதான் முக்தின்னா, அதான் முக்தின்னா நேரா சீ சொல்லிட்டு போயிடுறேன். எதுக்கு இப்படி கஷ்டப்படணும்? இதுவும் பலரும் கேட்கிறார்கள். இதற்கான பதில்தான் ஓதும் முறை, நிற்கும் முறை. நீங்கள் எந்த நிலையில் நிற்கிறீர்களோ அந்த நிலைக்கு ஏற்ற ஐந்தெழுத்தை தான் ஓத வேண்டும். உங்களுடைய ஓதும் முறையும் நிற்கும் முறையும் ஒன்றோடு ஒன்று இயைந்து போக வேண்டும். காலையில் எழுந்து 10 நிமிஷத்துல காபி குடிக்கலன்னா 23வது உலகப் போர் நடக்கும்னா நான் போய் சிவாய நம்ம சொல்லாம காபி இன்பத்தையே என்னால் விட முடியல. நான் சிவாய நம்ம சொல்லுவேன், சிவாய சொல்லுவேன், சிவ சொல்லுவேன், சி சொல்லுவேன்னு சொன்னா அது உண்மையான பலனை தராது. எனவே இன்னமும் உலக இன்பம் வேண்டுமானால் அதில் வெட்கப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதான் முறை, அதான் வழி, பெருமானே காட்டுற வழி. அதனால் கொஞ்ச நாள் நம்ம நமசிவாய சொல்லலாம். நமசிவாய சொல்றதுல ஒன்றும் தப்பு கிடையாது. நமசிவாய சொல்லுங்க. சொல்லிக்கிட்டே வந்தா ஒரு ஸ்டேஜில் அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை எங்கே அழைச்சிட்டு போயிடும். கண்டிப்பாக அது நம்மளை எங்கே அழைச்சிட்டு போகும்? கண்டிப்பாக அது சிவாய நம்ம அழைச்சிட்டு போய் கடைசியாக சிவத்திடம் அழைத்து செல்லும். எனவே இது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஓதும் முறை, நிற்கும் முறை. நான் எந்த நிலையில் நிற்கிறேன்னு நீங்க தான் உங்களுக்குள்ள கேள்வி கேட்கணும். இன்னும் உலக இன்பம் வேணும்னு நினைச்சிங்கன்னா ஒத்துக்குங்க, வெக்கப்படாதீங்க. இல்லைங்கய்யா, அடிபட்டு இப்போ கொஞ்சம் இந்த உலகம்லாம் வேண்டான்ற நிலைக்கு வந்துட்டேங்கய்யா, அதான் வேண்டாம், என்ன கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கு, சுத்தமாக விட முடியல அப்படின்னா சிவாய நம்ம சொல்லுங்க. இல்லைங்க, சுத்தமாகவே எனக்கு இந்த உலகப்பற்று கொஞ்சம் கூட இல்லைன்னா சிவாய சொல்லுங்க. இதைத்தான் பெரியவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். ஐயா, கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் இதெல்லாம் நடைமுறையில் சாத்தியமா? இப்போ நானும் கிட்டத்தட்ட நம சிவாய சிவாய நம எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 வருஷமாக சொல்லிட்டு தான் இருக்கிறேன். நீங்கள் நாளைக்கு வேணால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். என் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். நாளைக்கு திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், ஏதோ ஒரு நம்பர்லேருந்து பண்ணுங்கள். நான் பந்தயம் கட்டுறேன், கண்டிப்பாக நான் சிவாய நம்ம சொல்லிட்டு தான் உங்களுக்கு பதிலே சொல்லுவேன். நீங்கள் வேணால் கிராஸ் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் எனக்கு தெரியாத நம்பர்லேருந்து பண்ணுங்கள். எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த அளவுக்கு இப்போ சிவாய நம்ம எனக்கு வந்துடுச்சுன்னு சொல்கிறேன். நான் வேற ஒன்றும் சொல்ல. அந்த அளவுக்கு இப்போ சிவாய நம்ம தானாக வருது. உட்காந்தா சிவாய நம்ம, எழுந்துச்சா சிவாய நம்ம, படுத்தா சிவாய நம்ம, எப்போ பார்த்தாலும் சிவாய நம்ம தானாக ஓடுது. ஆனால் இந்த சிவாய நம்ம எல்லாம் தரும் சொன்னீங்க பாருங்க, அது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் இடிக்குது. இந்த சிவாய நம்ம அது முக்தி தருதோ இல்லையோ அது விடுங்க, அதெல்லாம் பின்னாடி என்னைக்கோ நடக்கிற கதை. இந்த சிவாய நம்ம எனக்கு சொர்க்கம் கொடுக்குமோ கொடுக்காதோ அது எனக்கு தெரியாது, அதெல்லாம் எனக்கு வேண்டாம். சிவாய நம்ம நீங்க என்னமோ சொன்னீங்களே, என் திசை கனகம் கொடுக்கும், அது பற்பத குவை கொடுக்கும், அப்படிலாம் என்னென்னமோ சொன்னீங்களே, அதெல்லாம் அது கொடுக்குமோ கொடுக்காதோ விடுங்க, அதெல்லாம் பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் ஐயா, இந்த சிவாய நம்ம நான் ரொம்ப காலமாக சொல்லிட்டு இருக்கேன், இது இன்னும் என் இடுப்பு வலியை சரி பண்ணலைங்க ஐயா.
என்னங்கய்யா சொல்றீங்க? சிவாய நம்ம அதை தரும் இதை தரும்ன்றீங்க. சிவாய நம்ம என்ன பண்ணல? என் கால் வலியை போக்கல, என் இடுப்பு வலியை போக்கல. ஆனா நீங்க சொல்றீங்க சிவாய நம்ம முக்தி தரும், சிவாய நம்ம பேரானந்தம் தரும். அதெல்லாம் அப்புறம் தரட்டுங்கய்யா, முதல்ல என் கால் வலிக்கு வழி சொல்லுங்கய்யா. அஞ்செழுத்து சொல்லிட்டு தான் இருக்கிறேன் என்று பலரும் நாம் கேட்கிறோம். இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. 5 எழுத்து சொல்லுகிறோம், ஆனால் உண்மையில் அதற்கு எனக்கு பலன் கிடைத்ததா? இது பலரும் கேட்கிற கேள்வி. நம்ம 5 எழுத்து எப்படி சொல்றோன்றது கொஞ்சம் மனசுக்குள்ள ஞாபகத்தில் நினைவில் கொண்டு வாங்க. 5 எழுத்து சொல்றோம், ஆனால் எப்படி 5 எழுத்து சொல்கிறோன்னு கொஞ்சம் மனசில் நினைவுபடுத்துங்க. ஆனால் இங்கே ஒரு பெரியவர் சொல்கிறார், எப்படி 5 எழுத்து சொல்லணும் என்று ஒரு பெரியவர் நமக்கு விளக்குறார். உண்மையிலே சொல்லப்போனால் நமக்கு பெரியவங்க வச்சுட்டு போன பெரிய பொக்கிஷம், ட்ரெஷர் எதுன்னு கேட்டால் இந்த 5 எழுத்து தான். இந்த 5 எழுத்தை போல ஒரு பெரிய பொக்கிஷம் எதுவுமே இல்லை. பெரியவர்கள் நமக்கு வச்சுட்டு போனாங்க. இதுதான் உனக்கு பெரும் பொருள், இதான் உனக்கு நான் வச்சுட்டு போற பெரிய செல்வம், இதான் அந்த பொக்கிஷம், இதான் அந்த பொற்குவை 5 எழுத்து. இந்த 5 எழுத்து சொல்லு, கண்டிப்பா உனக்கு பெருமான் திருவருள் கிடைக்கும், பெருமான் திருவருள் கிடைக்கும். ஏன் இதைத்தாங்க இவரும் பேசிகிட்டே இருக்காரு, ஆனால் எனக்கு ஒன்றும் கிடைச்ச மாதிரி தெரியலங்கய்யா. இந்த கேள்விக்கு அந்த பெரியவர் என்ன பதில் சொல்றாருன்னு அவர் மொழியிலேயே பார்க்கலாம். வைத்த பொருள் நமக்கு ஆம் என்று சொல்லி, இதுவே நமக்கு வைத்த பொருள், இதுவே நமக்கு உரிய செல்வம், இதுவே நமக்கு உரிய சொத்து, இதுவே நமது பொக்கிஷம், இதுவே நமது பொற்குவை. வைத்த பொருள் நமக்கு ஆம் என்று சொல்லி, சிவாய நம சிவாய நம சிவாய நம என்று இருக்கினல்லால் அத்தன் அருள் பெறலாமோ அறிவிலா பேதை நெஞ்சே. பேதை நெஞ்சே, அறிவில்லாத நெஞ்சமே, சிவாய நம சிவாய நமன்னு நீ சொல்லலன்னா உனக்கு அத்தன் அருள் கிடைக்குமா? யோசிச்சு பாரு. பெரிய ட்ரெஷர். ஆனால் அது உனக்கு கிடைக்கணும்னா நீ தொடர்ந்து சிவாய நம சொல்லணும். சிவாய நம சிவாய நமன்னு சொன்னா அத்தன் அருள் கிடைக்கும். அதான் கேட்டுக்கிட்டே இருக்கமே, கிடைக்கலையே, அதானே இப்போ ஏன்னு கேட்குறோம். பதில் சொல்றாரு, வைத்த பொருள் நமக்கு ஆம் என்று சொல்லி, மனத்து அடைத்து சித்தம் ஒருக்கி, சிவாய நம சிவாய நம சிவாய நம என்று இருக்கினல்லால், மனத்தடைத்து சிவாய நம சிவாய நம சிவாய நம என்று இருக்கினல்லால், மனத்தடைத்து சித்தம் ஒருக்கி, சிவாய நம சிவாய நம சிவாய நம என்று இருக்கினல்லால் அத்தன் அருள் பெறலாமோ அறிவிலா பேதை நெஞ்சே. என்ன பதில் கொடுக்கிறார் கவனிச்சிங்களா? 5 எழுத்து சொல்லணும், ஆனா எப்படி சொல்லணும்? மனத்து அடைத்து 5 எழுத்து சொல்லணும், மனசை அடைக்கணும். ஏன் பெருமான் மனசை அடைக்க சொல்றார்? அப்பர் பெருமான் நேற்று நம்ம பார்த்ததெல்லாம் இந்த 5 பேர் தானே பாடாப்படுத்துறாங்கன்னு சொன்னீங்க. மாணிக்க வாசகர் சொன்னாரு, சுந்தரர் சொன்னாரு, அப்பர் சொன்னாரு, சம்பந்தர் சொன்னாரு, இந்த 5 பேர் படுத்துறானுங்கன்னு. அப்ப அந்த 5 பேரை அடக்குன்னு தானே சொல்லணும் அப்பர் பெருமான். ஏன் மனசை அடைக்க சொல்றாரு? என்ன அழகான உட்பொருள் கவனிங்க. இந்த மனம் என்பது ஒரு மடக்கு பாலம். அந்த காலத்துல ராஜா பெரிய கோட்டை கட்டியிருப்பாரு. கோட்டைக்கு வெளியில ஒரு பெரிய அகழி இருக்கும். அந்த அகழியை நம்ம தாண்டி போறதுக்கு ஒரு பெரிய பாலம் இருக்கும். அந்த பாலம் மடக்கு பாலம். அங்க வெளியில் இருப்பது நமக்கு உறவு என்றால் இந்த பாலம் நீட்டி வச்சிருப்பாங்க. இங்கேருந்து வெளியில போவாங்க, வெளியிலேருந்து உள்ள வருவாங்க.
ஆனால் வெளியில் பகை வந்துடுச்சுன்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்க? இந்த பாலத்தை மடக்கிடுவாங்க, பகை உள்ளே வர முடியாது. இப்போ நமக்கு எது பகை? இந்த உலக விஷயங்கள். இந்த உலக விஷயங்கள் எனக்குள் எப்படி வருகிறது யோசித்து பாருங்கள். கண் பார்க்கிறது, பார்ப்பது எனக்குள் வருகிறதா, எப்படி வருகிறது? அடிக்கடி ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவோம். ஒரு நாள் என்னோட நண்பன் காலையில் வந்தான், கண்ணா அப்படின்னா என்னை திட்டினான் ஆஃபீஸில் பார்த்துட்டு. நீ எல்லாம் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறதுக்கே வெக்கமாக இருக்குடா. என்னடா அப்படி என்னடா பண்ணிடுவேன், நான் உனக்கு கை காமிச்சிக்கிட்டே இருக்கேன், நீ கொஞ்சம் கூட என்னை கண்டுக்கல. என்ன ஒரு மாதிரி பார்த்து சிரிச்சிருந்தா கண்டுகிட்டு இருந்தேன், மிஞ்சி போனால் ஒரு டீ கேட்டிருப்பேனா உங்ககிட்ட, இல்லை அந்த பஸ்ஸு டிக்கெட் கேட்டிருப்பேனே, வேற என்ன கேட்டிருப்பேன்? நீ என்னை கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை. நான் எங்கடா உன்னை கண்டுக்கல? சும்மா அந்த கதைலாம் விடாது. நேற்று சாயங்காலம் 5:30 மணிக்கு மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருந்தியா இல்லையா? ஆமாம் நின்றுட்டு இருந்தேன். நீ எப்பயும் போடுற அந்த ட்ரெஸ்ஸுக்கு பதிலாக பைஜாமா குர்தா போட்டுட்டு நின்றுட்டு இருந்தே? ஆமாம் பைஜாமா குர்தா போட்டுட்டு இருந்தேன். ஆமாம். நீ எப்பயும் இல்லாமல் ஒரு தோளில் ஒரு ஜோல்னாப்பை மாட்டிகிட்டு இருந்தே? ஆமாம் கரெக்டு, ஆமாம்மா ஜோல்னாப்பை தான் மாட்டிகிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த பக்கம் நேராக பார்த்திய ஒரு பேக்கரி ஒன்று இருந்துச்சு. ஆமாம் ஒரு பேக்கரி ஒன்று இருந்துச்சு, அங்கே தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அங்கே நின்று தான் இப்படி இப்படி கை காமிச்சேன், நீ கொஞ்சம் கூட கண்டுக்கலையே, ஏண்டா இப்படி பண்ணுற அப்படின்னு திட்டுறான். அப்போ நம்ம என்ன சொல்லுவோன்னு நினச்சி பாருங்க. இதெல்லாம் உண்மை, நண்பன் பொய் சொல்ல, இதெல்லாம் உண்மை. ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம்? அப்படியா கை காமிச்சியா, நான் என்னமோ இதில் இருந்துட்டேன்டா, மனசு அதில் இல்லை, அது கண்ணு பார்த்துருக்கோம், மனசு அதில் ஒன்றில் தெரியாமல் உன்னை கவனிக்காமல் இருந்திருப்பேன், இதுக்கு போய் ஏன்டா கோச்சிக்கிறேன். இப்போ என்ன சொல்ல வரும்? கண்ணில் இவன் கை காமிச்சது பட்டு இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ள வரல. ஏனென்றால் என் கண் அதையும் தாண்டி பின்னாடி வேற என்னையோ பார்த்துட்டு இருந்துச்சு. அதுல என் மனசு ஒன்றியதால் அந்த காட்சி உள்ளே வந்தது. நண்பன் கை காட்டிய காட்சி எனக்குள் வரவில்லை. எனவே வெளியில் இருப்பது உள்ளே எப்படி வருகிறது? மனத்தின் மூலமாக. இப்போ இந்த சொற்பொழிவை ஊன்றி கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு வெளியில் ஒலிக்கக்கூடிய அந்த சப்தம் உங்களுக்கு கேட்காது. அப்போ அந்த வெளியில சப்தம் இல்லையா? சப்தம் இருக்கு, ஆனா அது எனக்குள்ள போகல. ஏனென்றால் என் மனம் அனைத்தும் இந்த சொற்பொழிவில் லயித்து போயிருக்கிறது. அப்போ வெளியில் இருக்கிற விஷயம் உள்ளே எப்படி வருகிறது? மனத்தின் வழியாக. அதனாலதான் அப்பர் பெருமான் சொல்லுகிறார், சிவாய நம்ம சொல்றது பெருசு இல்ல கண்ணா, மனசு அடைத்து சிவாய நம்ம சொல்லு. மனசு அடைக்காம சிவாய நம்ம சொல்லி பயன் இல்லை. மனசு அடைச்சா போதுமா? மனசு அடைச்சா உள்ளுக்குள்ள யார் உட்காந்துருக்கா? சித்தம்னு ஒரு ஆள் உட்காந்துருக்கிறாரு, நம்ம மெமரி சிப்பு. அவர் சும்மா இருப்பாரு? அவர் நேற்று நடந்த கதை, நாளைக்கு நடக்க போற கதையெல்லாம் அவர் நம்ம கிட்ட உள்ள படமா காட்டுவாரு. அப்ப எதையோ ஒன்றை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இப்போ கண் அங்கே பார்த்தாலும் கண்ணில் அந்த காட்சி விழலை, ஆனால் உள்ளுக்குள்ள நேற்று பார்த்தோமே, அந்த படம் போய் பார்த்தோமே, ஃப்ரெண்டு ட்ரீட் கொடுத்தானே, நேற்று நம்ம பார்த்தோம்ல, நேற்று பேசணுமே, அந்த படம் பார்த்தோமே, எப்படி இருந்தது அப்படின்னு அது உள்ளுக்குள்ள அது வருதே. அதனால தான் என்ன பண்ணார்? சித்தம் ஒருக்கி. சித்தத்தை என்ன பண்ணு? அதை அடைக்க முடியாது. சித்தத்தை அடைக்க முடியாது. சித்தத்தை என்ன பண்ணலாம்னா ஒருக்கலாம் என்றால் ஒருமுகப்படுத்தலாம். பெருமானை மட்டுமே நினைத்து கொண்டிரு, வேறு எந்த சிந்தனையும் வாராமல் பார்த்துக்கொள். அப்பர் பெருமான் சொல்ற வழி. மனத்து அடைத்து சித்தம் ஒருக்கி சிவாய நம சிவாய நம சிவாய நம என்று இருக்கினல்லால் அத்தன் அருள் பெறலாமோ? அறிவிலா பேதை நெஞ்சு. சிவாய நம சொன்னாலாம் ஒன்றும் கிடைச்சிடாதுப்பா. மனத்தை அடைத்து சொல்லு, சித்தம் ஒருக்கி சொல்லு, உனக்கு எல்லாம் கிடைக்கும். நாம எப்படி சிவாய நம சொல்றோம்? சாமி ரூம்ல தான் இருப்போம். சிவாய நம சிவாய நம காப்பி ரெடியா? சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம. எப்பா அந்த சாக்ஸ் டைம் ஆயிடுச்சு, அது எங்கன்னு கொஞ்சம் எடுத்து வை. சிவாய நம சிவாய நம சிவாய நம.
இப்படி சிவாய நம சொன்னா என்ன கிடைக்கும்? அதான் அப்பர் பெருமான் வழிகாட்டுகிறார். மனத்தடைத்து சித்தம் ஒருக்கு சிவாய நம என்று இருக்கினல்லால் நமக்கு மொய்த்த கதிர்மதி போல்வார் அவர் பாதிரி புலியூர். அந்த பாதிரி புலியூர் அத்தன் அருள் நமக்கு கிடைக்காது என்று சொல்லுகிறார். மனத்தடைத்து சித்தம் ஒருக்கி சொல்லுங்கள், நமக்கு அனைத்தும் கிடைக்கும், அத்தன் அருள் கிடைக்கும் என்று நமக்கு வழிகாட்டுகிறார் நம்முடைய அப்பர் பெருமான் என்று சொல்லி கேட்க நல்லா இருக்குங்கய்யா. ஆனால் நீங்கள் சொல்கிறதுல நிறையா விஷயம் எனக்கு புரியவே இல்லை. நீங்கள் என்னமோ அந்த சித்தாந்தம் போய் படிக்கின்றீங்க, அங்கே போய் உக்காந்தா எப்போ பார்த்தாலும் பதி பசு பாசம்ன்றாங்க. ஏதாவது புரியுது? நானும் அங்கே போய் உக்காந்துட்டு வந்துட்டேன், ஒன்றும் புரியல. பதி பசு பாசம் எப்போ பார்த்தாலும் இதான் பேசிகிட்டு இருக்காங்க. போதாதுக்கு நடுவில் இந்த அவஸ்தைன்னு ஒன்று சொல்லுவாங்க பாருங்க. எப்பா ஐயோ அது பெரிய அவஸ்தை. அப்படி ஒரு நேரத்தில் போய் உட்கார்ந்து இருக்கு பாருங்க, அதை விட அவஸ்தை எதுவுமே இல்லை. அதனால் நீங்கள் சொல்கிறதுலாம் எனக்கு ஒன்றும் சரியாக புரியல. முத்தின்றீங்க, அந்த முத்தின்னா என்னன்னே எனக்கு தெரியல. அதில் வேற பதமுத்தியா பரமுத்தியா சாலோகமா சாமீபமா அந்த வார்த்தையே நுழையல. இதெல்லாம் எனக்கு ஏதாவது புரியுமா? நீங்கள் சொன்னீங்கல்ல, மாணிக்க வாசகரே பாடினார்ல, என் ஏழமை எதனால, அந்த கட்சி நான் ஏழை. ஏழைனா பணம் இருக்கு, இது ஒன்றும் இல்லை, இது ஏழை, அறிவே இல்லை. அதனால நீங்கள் சொல்ற இந்த முக்தி பதமுத்தி பரமுத்தி சாலம் அப்புறம் அந்த பதி பசு பாசம் ஐயோ பக்கத்திலே வர முடியாது. இல்லை எனக்கு என்ன இப்போ ஐயப்பாடுன்னா, இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது, ரொம்ப அறிவில்லாதவனா இருக்கேன்னு. நான் கூட 5 எழுத்து சொல்லலாமா? நான் 5 எழுத்து சொன்னாலும் கடவுள் எனக்கு அருள் புரிவார? இனிமே இந்த வயசுக்கு அப்புறம் நான் எங்கே போய் ஹோல் டே கிளாஸில் உட்காந்து பதி பசு பாசம் போய் நான் கேட்க முடியும்? அதனால் எனக்கு என்ன ஐயம்னாங்க ஐயா, ஒன்றும் தெரியாத அறிவிலி. இப்படி அறிவிலியாக இருக்கிற எனக்கும், ஒன்றும் தெரியாத எனக்கும் 5 எழுத்து ஓதலாமா, ஓதினால் பலன் கிடைக்குமா? இதுக்கு பதில் நான் சொல்ல போகிறதில்ல, ஒரு பெரியவர் தான் இதுக்கு பதில் சொல்ல போகிறாரு. அந்த பதில் நம்ம கேட்கலாம். திருச்சிற்றம்பலம். ஏதும் ஒன்றும் அறிவிலர் ஆயினும், ஏதும் ஒன்றும் அறிவிலர் ஆயினும், ஒரு அறிவு இல்லை ஆயினும், சித்தாந்த அறிவு இல்லை ஆயினும், பதி பசுபாசம் உணரா அறிவிலி ஆயினும், அஞ்செழுத்து ஓதி உணர்வார்கட்கு, ஓதி அஞ்செழுத்தும் உணர்வார்கட்கு, ஏதும் ஒன்றும் அறிவிலர் ஆயினும், ஓதி அஞ்செழுத்தும் உணர்வார்கட்கு, பேதமின்றி பேதமின்றி வேறுபாடு இன்றி மாறுபாடு இன்றி பாரபட்சமின்றி சித்தாந்தம் அறிந்தவருக்கு எப்படி அருள் புரிவாரோ அப்படியே உங்களுக்கும் அருள் புரிவார். பேதமின்றி திருமுறை தெரியாது சாத்திரம் அறியேன் ஆயினும், அஞ்செழுத்து ஓதி உணர்வார்கட்கு, பேதமின்றி அவரவர் உள்ளத்தே அவரவர் உள்ளத்தே மாதும் தாமும் பாகம் பிரியாளும் சங்கர ராமேஸ்வரரும் மாதும் தாமும் மகிழ்வர் மகிழ்வர் திருமந்திர நகராரே. ஏதும் ஒன்றும் அறிவிலர் ஆயினும், ஓதி அஞ்செழுத்தும் உணர்வார்கட்கு, பேதமின்றி அவர் அவர் உள்ளத்தே மாதும் தாமும் மகிழ்வர் மால் பேரரே மால் பேரரே திருமால் பேரரே. யார் பாடியது?
அப்பர் பெருமான் பாடிய அழகான பாடல். யாருக்கும் எந்த அறிவும் இல்லையேன்ற வருத்தம் வேண்டாம். அஞ்செழுத்து ஓதினால் போதும். ஆனால் அந்த அஞ்செழுத்தை உணர்ந்து சொல்ல வேண்டும். அது ஒன்றுதான். அன்போடு சொல்லுங்கள், உருகி உருகி சொல்லுங்கள். அது மட்டும் போதும். அது உங்களை காப்பதோடு மட்டுமன்றி இந்த உலக இன்பம் அனைத்தும் தந்து உங்களுக்கு வீடு பேரும் அருள வல்லது. அப்படிப்பட்ட ஐந்தெழுத்தின் துணையை பிடித்து விடுவோம். அப்படிப்பட்ட ஐந்தெழுத்தை அனைவரும் சொல்லுவோம். அஞ்செழுத்தை நெஞ்செழுத்தி பிடிப்போம், பிடிப்போம், பிடிப்போம். இதுவே பெரியவர்கள் காட்டுகின்ற வழி. இதுகாரும் நாம் என்ன சிந்தித்தோன்னு பாருங்க. அஞ்செழுத்தை பலரும் சொல்லுகிறார்கள். திருஞான சம்பந்தர் சொன்னார் சிவிகையில் ஏறுவதற்கு முன்னால், அமர்நீதி நாயனார் சொன்னார் தராசு தட்டில் ஏறுவதற்கு முன்னால். பலரும் சொல்லுகிறார்கள். ஆனால் நான் ஏன் சொல்லணும்? எனக்கு என்ன பலன் கிடைக்கும்? இம்மை இன்பம் கிடைக்கும், மறுமை இன்பம் கிடைக்கும், உலக போகம் கிடைக்கும், முக்தி கிடைக்கும், யமனையே அது எட்டி உதைக்கும். எனவே ஐந்தெழுத்து சொல்ல வேண்டும். அது நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கேங்க. 7-8 வருஷமா சொல்றேன். அஞ்செழுத்தை நான் அப்பயே பிடிச்சிட்டேன். அஞ்செழுத்தை நாம பிடிச்சோமா? அஞ்செழுத்த நாம பிடிக்கல, அஞ்செழுத்தால் பெருமான் நம்மை பிடித்தார். இந்த உண்மைதான் இன்று நாம் உணர்ந்திருக்கிறோம். என்னை ஒரு வார்த்தை உட்படுத்தி பற்றினான் பற்றினான் என்கிறார் மாணிக்க வாசகர். அஞ்செழுத்தால் பெருமான் என்னை பிடித்தான். அப்படிப்பட்ட அஞ்செழுத்தின் அருமை அறிந்தேனா? இல்லை. சரி, அஞ்செழுத்தை சொல்லணும்னு ஆசை வந்துடுச்சு. எந்த அஞ்செழுத்து சொல்லணும்? நமசிவாய சொல்லணுமா, சிவாய நம சொல்லணுமா? பேசாம நான் நேரா நம சிவாய சொல்லாம சிவாய நம சொல்றேன், சிவாய சொல்றேன், சிவ சொல்றேன். ஏன் எல்லாத்தையும் விட்டுட்டு சிஏ சொல்றேனே சொல்லலாம். ஆனால் நீங்கள் எந்த நிலையில் நிற்கிறீர்களோ அந்த நிலைக்கு ஏற்ற ஐந்தெழுத்தை தான் ஓத வேண்டும். இதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்த ஒரு மிகப்பெரிய மிக முக்கியமான கருத்து. ஆனால் ஐந்தெழுத்து பல காலம் ஓதினேன், எனக்கு ஒரு பயனும் கிடைக்கலையே. ஐந்தெழுத்தை எப்படி ஓத வேண்டும்? மனத்து அடைத்து சித்தம் ஒருக்கி சிவாய நம என்று நாம் சொல்ல வேண்டும் என்று அப்பர் பெருமான் வழிகாண்பித்தார். எனவே அறிவில்லாதவர்கள் ஓதலாமா? யாரும் ஓதலாம். யார் ஐந்தெழுத்து ஓதினாலும் அனைத்தும் கிடைக்கும். எனவே அஞ்செழுத்தை நெஞ்செழுத்தி பிடிப்போம், அனைத்தும் பெறுவோம், அனைத்தும் நாம் பெற வேண்டும் என்று எம்பெருமானை இறைஞ்சுவோம் என்று சொல்லி, இப்படிப்பட்ட ஒரு அரிய வாய்ப்பை கொடுத்த அனைத்து நல்லிதயங்களுக்கும் நன்றி கூறி, இதுகாரும் மிகவும் அருமையாக கேட்டு பயனுற்ற அன்பர் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, இப்பொழுது நாம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய இருக்கின்றோம். ஒரு நன்றி கூற வேண்டிய தருணம். நாம் நம்பெருமான் சிவபெருமானுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். வழிபாடு என்பது நன்றி சொல்லுதல் தான். அது வெறும் பூ எடுத்து அப்படி போடுதலோ பால் அபிஷேகமோ இல்லை. நன்கு உணர்ந்து கொள்ளுங்கள், நன்றி சொல்லுதல். அவன் இதுகாரும் எனக்கு செய்தது, இப்பொழுது செய்து கொண்டு இருப்பது, இனி செய்ய இருப்பது அனைத்திற்கும் நான் என்றென்றும் நன்றி சொல்ல வேண்டும். பெருமானுக்கு நன்றி சொல்லுவோம். இந்த சிந்தனையை அடியேனுக்கு அருளி செய்கின்ற நமது திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய குருமா சன்னிதானங்கள் அவர்களது பொன்னா திருவடிகள் போற்றி வணங்குவோம். இந்த நிகழ்ச்சியை நல்ல முறையிலே அரங்கேற்றி கொண்டிருக்கின்ற அறங்காவலர் குழு, விழா குழு மற்றும் வைரவநாதன் ஐயா, நெல்லையப்பன் ஐயா, அவரது புதல்வர் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கிற நம்முடைய செல்வம் பட்டாச்சாரியார் அவர்கள், இவர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நல்ல நேரத்தில் உரித்தாக்கிக் கொள்கிறேன். அடியேனது குடும்பத்தாருக்கு இந்த நல்ல நேரத்திலே நன்றி கூறிக்கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையில் குடும்பம் அடியார் குடும்பமாகிய இந்த குடும்பமே குடும்பம். அடியார் பெருமக்கள் தாங்கள் காட்டுகிற ஆர்வம், ஈடுபாடு, இவைதான் இது போன்ற நிகழ்ச்சிகள் மேலும் மேலும் சீரும் சிறப்புமாக நடைபெறுவதற்கு பல்வேறு வகையிலும் உறுதுணையாக இருக்கிறது. எனவே உங்களுக்கு நன்றி கூறிக்கொள்கின்றோம். அது மட்டுமன்றி உங்களோடு சேர்ந்த அடியேனும் ஞான விளக்கம் பெறுவதால் அடியார் பெருமக்கள் அனைவரது பொன்னார திருவடிகள் போற்றி வணங்கி முறைப்படி நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம். கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்து உருகி நில்லா பிழையும் இணையா பிழையும் நின் அஞ்செழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும்
எல்லா பிழையும் பொறுத்து அருள்வாய் கச்சியே கம்பனே. எல்லா பிழையும் பொறுத்து அருள்வாய் கச்சியே கம்பனே. ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனி வேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வாழ்க சீர் அடியார் எல்லாம். கைலாய பரம்பரையும் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோ. சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோ. சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோ. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நாளை மீண்டும் இதனது தொடர்ச்சியாக மற்றும் ஒரு அருமையான நிகழ்வில் நாம் சந்திக்கலாம். நன்றி. சிவாய நம. சிவா சிவா சிவா.